இந்த அனிமோட கிரெடிட் எல்லாமே இந்த அனிமோட ஒரிஜினல் ஆத்தர் இல்லஸ்ட்ரேட்டர் ஸ்டுடியோக்கே போய் சேரும். நம்ம ஹீரோ ஒருத்தி என் காதலி ஒருத்தி என் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொன்னதை கேட்ட உடனே ஷாக் ஆனாங்கல்ல. அந்த இன்னொரு செக் லீடர் பையன்தான்ல, அவன் நம்புற மாதிரி இல்ல. தம்பி விளையாடாதப்பா, உண்மையா சொல்லுன்னு. நான் ஏன் விளையாட போறேன்னு சொல்ல பக்கத்துல இருந்தவனுக்கா, அண்ணே அவன் சொல்றத பார்த்தா பொய் சொல்ற மாதிரியே தெரியலன்றா. ஆனா லேடி நேங்கா, தம்பி உனக்கு இந்த செக்டோட ரூல் தெரியுமா தெரியாதா? அதாவது இந்த செக்ட்ல கத்துக்கிறவங்க கல்யாணம் பண்ணிக்கூடாது, கரெக்டா அப்படின்னு அவங்களோட. அப்ப தெரிஞ்சேதான் நீ சொல்றியா? அவங்களோட எனர்ஜி ரிலீஸ் பண்ண அப்படியே பயங்கரமான எனர்ஜி வர ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ அசரவே இல்ல, அப்படியே நிக்க. நம்ம ஹீரோவா, பரவாயில்லையே உங்க பவர் ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிடுச்சு போல. நான் ஜியோனுக்கும் நீங்க இருக்கும் பில்லு கொடுத்து அமிச்சேன், அவங்க சம்பந்தப்பட்டவங்களுக்கும் கொடுக்க சொல்லி கொடுத்து அமிச்சேன், அது கிடைச்சிருச்சோ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, இதை கேட்ட உடனே அவங்களுக்கா அப்ப இந்த பில்லை கொடுத்தவ இவன் தானா அப்படின்னு ஷாக்ல பாக்குறாங்க. பட் என்ன விஷயம் அதை வெளியே காட்டிக்க கூடாது, ஏன்னா அவங்க செக் லீடர். அவங்களா சரி என்ன விஷயத்துக்காக வந்தீங்க அதை முதல்ல சொல்லுங்கன்னு கேட்க, அது மட்டும் இல்ல என்னால முடிஞ்சா அது எதா இருந்தாலும் சரி கண்டிப்பா நாங்க ஹெல்ப் பண்றோம், ஏன்னா நீங்க பண்ண ஹெல்ப் அந்த அளவுக்குன்னு சொல்ல, நம்ம ஹீரோ சும்மாவே கேட்கறது யோசிக்க மாட்டான். இதுல கேளுன்னு வேற சொல்லிட்டாங்கல்ல, அதான் காட் 10,000 சோலோட பிராக்மெண்ட் உங்ககிட்ட இருக்குல்ல, அதை கொடுங்க போதும் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க மூஞ்சி அப்படியே மாறுது. அவங்க மூஞ்சி மட்டும் இல்ல, இன்னொரு சிக்கல் இருக்கான்ல அவன் மூஞ்சும் மாறுது. ஏன்னா அந்த ஸ்வாட் ஆர்டிபிகேட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மில்லியன்ஸ் ஆஃப் இயரா அவங்க செக்ட்ல பாதுகாத்து வந்திருக்கு, அதை யாருக்கும் கொடுக்க கூடாதுன்னு ரூலும் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த அசால்ட்டா கேக்குறாயா அப்படின்னு ஷாக் ஆவறான் அந்த பையன். லேடி நாங்க நீ ஏன்பா அதை கேக்குறேன்னு. நம்ம ஹீரோ எப்பயும் போலதான் உண்மையா சொல்லுவான், சொல்லவே மாட்டான்ல, சும்மாதான். அதோட பேரு கேட்கும் போதே பிரம்மாண்டமா இருக்கா, அதனாலதான் அதை கலெக்ட் பண்ணலான்னு ஒரு ஆசை கேட்டேன். நம்ம ஹீரோவா, அதை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் அதை சொல்லுங்க ஃபர்ஸ்ட். நீ கேட்கும் போது அது ரொம்ப ஷார்ப்பு அந்த சுவாடு துண்டு, பட் மற்றபடி அது வேஸ்ட் தான். என்னதான் அது பெருசா எந்த வகையில யூஸ் இல்லைனாலும் அது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அந்த செக்டோட ஹெர்லூம் மாதிரி, ஓகேவா? அதாவது பரம்பரையா வரக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம். சோ அந்த ரீசனால கண்டிப்பா அதை தர பாசிபிள் இல்லப்பான்னு சொல்ல, அதுவும் அவங்க சொன்ன வார்த்தை விதம் என்ன, வெளியாட்களுக்கு தர முடியாதுன்னு சொல்ல, ஒருவேளை நம்ம ஹீரோ விட்டுட்டு போனா அவ காதலிக்கு தருவோம், அவ செக் லீடர் ஆவோன்ற மாதிரி மனசுல வச்சு இன்டிமேட் பண்றாங்களான்னு யோசிக்க, நம்ம ஹீரோவா அது எனக்கு தெரியும் ஹெர்லம்ட்டு, சோ ஈஸியா கொடுக்க மாட்டீங்கன்னு தெரியும், பட் அதை வாங்க தானே நான் வந்திருக்கேன். சோ அதுக்கு பதிலா அதுக்கு அளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப் ஆகுற மாதிரி, அதாவது அது யூஸ்லெஸ் பட் ஹெர்லும், நான் உங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி ஒன்று தரேன், அது மூலமா நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாமான்னு கேட்க, அதுவும் ஸ்ட்ரெயிட்டா சொல்லிட்டா அந்த அளவுக்கு வீரியம் கிடைக்காதுல்ல. அதால வேணுமிட்டு இப்போ டீமன் கார்ட் செக்ட் தொடர்ந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க, ரொம்ப அதிகம் ஆயிடுச்சு. பத்தாவதுக்கு அந்த செக்ட் சம்பந்தப்பட்ட மத்த டீமன் கிளான்ஸ் மத்த செக்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பிரச்சனை பண்றதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க. சோ அந்த நிலைமையில கண்டிப்பா உங்க பவரை இன்க்ரீஸ் பண்ணா மட்டுமே, உங்க செக்டரோட பவர் இன்க்ரீஸ் பண்ணா மட்டுமே செக்டரோட ஃபியூச்சர் நல்லா இருக்கும். இப்படி நம்ம ஹீரோ ரீசனை அடக்கிட்டே பாத்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லா பிக் கொண்டு போயிட்டு அதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன், அதுக்கான ஐட்டம் தான் இதுன்னு சொல்ல ட்ரை பண்றான். பட் அதுக்குள்ள அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க. தம்பி நீ என்ன ரீசன் சொல்லிட்டு வந்தாலும் சரிப்பா, கண்டிப்பா எங்களோட ஹெர்லூமை நான் தரவே மாட்டேன்னு சொல்ல, நம்ம ஹீரோவா கொஞ்சம் பொறுமையா இருங்க, அதுக்குள்ள என்ன சொல்ல வரனே கேட்காம அவசரப்பட்டு தரவே முடியாதுன்னு சொல்லிடாதீங்கன்னு சொல்லிட்டு, நான் நீங்க கிட்ட கொடுத்து அமிச்சனே அது பேசிக் பில்லு தான், அதாவது ஒரு பேசிக் கிரேடு. அது மட்டும் இல்லாம அதோட டிவைன் கிரேடு என்கிட்ட இருக்கு, சரி அதை தான் கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணலான்னு வந்தேன்னு சொன்ன உடனே அவங்க மூஞ்சி மாற ஆரம்பிக்குது. அதுவும் அதோட பவர் அந்த பேஸ் பில் கம்பேர் பண்ணும்போது 100 மடங்கு பவர்ஃபுல்னு சொன்னதை கேட்டு அவங்களுக்கு ஷாக்கு. பட் இருந்தாலும் ஹெர்லூம தரமான்னு யோசிக்கிறாங்க. அந்த பில் அவங்க கையில வாங்கின உடனே அந்த எனர்ஜியை ஃபீல் பண்ண உடனே அப்படியே ஒரு அழகான பாட்டு, ஒரு ரம்யமான மியூசிக், அப்படியே மிதக்குறாங்க கனவு உலகத்துல. நம்ம ஹீரோ இரும்பினதுக்கு அப்புறம் தான் அவங்க சுய நினைவுக்கே வராங்க. வந்தவங்களா அப்படின்னு யோசிச்சுட்டு, தம்பி கண்டிப்பா என்னால இந்த பில் ஹெல்ப் தான், ஆனா இதுக்காகலாம் எங்களோட ஹெர்லூமை தர முடியாதுன்றாங்க. ஏன் தெரியுமா? கிட்டத்தட்ட இது ஹெர்லூமா பரம்பரையா வந்துகிட்டு இருக்குல்ல, அப்படிப்பட்ட ஒன்ன தன்னோட ஜெனரேஷன்ல கொடுக்கறது மூலமா அது ஒரு பெரிய பிளாக் மார்க் ஆயிடும்.
அதாலதான் கொடுக்க மாட்டேன்றாங்க. நம்ம ஹீரோவா அப்படியா சரி நான் 2 போர்ஷன் தரேன்னு சொன்னதை கேட்டு அவங்களா யோசிச்சுட்டு இல்ல கண்டிப்பா தர மாட்டேன்பா அப்படின்னு சொன்ன உடனே இன்னொரு செக்ரெட்டரி இருந்தான்ல அவன் அதை பார்த்துட்டு ஓகே ஓகே அவங்க அந்த அளவுக்கு வேண்டான்னு சொல்றாங்கன்னா மேபி இந்த பில்லோட பவர் அந்த அளவுக்கு இல்ல போல, பேருக்கு டிவைன் போல அப்படின்னு அவன் யோசிக்க நம்ம ஹீரோ 5 தரேன் அப்படின்னு சொன்னதை கேட்ட உடனே அவங்களுக்கு ஷாக்கு 5 அப்படின்ட்டு. ஏன்னா ஜஸ்ட் ஒன்னே போதும் இவங்க பவர் இன்க்ரீஸ் பண்றதுக்கு. ஸோ 5 கிடைச்சா கண்டிப்பா அவங்க ஃபேமிலிலையும் அந்த செக்ட்லயும் லீடர்ஸ் இருப்பாங்கல்ல, எல்டர்ஸ் இருப்பாங்கல்ல, முக்கியமான ஆட்கள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களாம் பிரேக் த்ரூ பண்ணாம பாட்டிலுக்குள்ள மாட்டிட்டு இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் இது எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அவங்க எல்லாரும் பிரேக் த்ரூ பண்ணா எந்த அளவுக்கு இவங்க செக்டோட பவர் வளரும், அதனால அவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கா கை நடுங்குது. அதாவது ஓகே சொல்லணும்னு துடிக்கிறாங்க, ஆனா சொல்ல முடியல. அவங்க தயங்க நம்ம ஹீரோவா சரி ஓகே இதுக்கு மேல சொல்றது எதுவும் இல்ல, நான் போயிட்டு நீங்க ரிசியூன்னு பார்த்து வரேன் அப்படின்னு அவங்க அங்க இருந்து கிளம்ப இத பார்த்துட்டு இருந்த செக்ட் உன்னதில் இருந்தார்ல அவருக்கு என்னன்னா மேபி இந்த பில் அந்த ஸ்ட்ரென்த் இல்ல போல, நம்ம நினைச்ச மாதிரியே தான் சும்மா பேருக்கு டிவைன் போல, அந்த ரீசன் தான் ஈஸியாவே வேணாம்னு சொல்லிட்டாங்க அவங்க அப்படின்னு நினைக்கும் போது ஆனா லேடி நாங்க நம்ம ஹீரோ போகும்போது ஸ்டாப் பண்ணிட்டாங்க. தம்பி கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ இப்ப இன்ட்ரெஸ்டே இல்லாத மாதிரி என்ன வேணும் சொல்லுங்க அப்படின்னு கேட்கும் போது நீ எங்க செக்டுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கப்பா, ஸோ அந்த ரீசனால உனக்கு கண்டிப்பா நான் நன்றி கட்டுப்பட்டிருக்கோம், ஸோ அதுக்காக இது தரலாம் தான் நினைக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்லும் போது அந்த இன்னொரு செக்டு பையனுக்கு பயங்கரமான ஷாக்கு. ஏன் அது ஹெர்லும் அதை குடுக்கிற அளவுக்கு இறங்கி வராங்கன்னா அப்ப கண்டிப்பா அந்த பில்லு அந்த அளவுக்கு ஒர்த்தா இருக்கணும். அந்த லேடிக்கு என்னன்னா டீமன் காட் செக்ட் சொன்ன மாதிரியே பாத்தீங்கன்னா பிரச்சனை ரொம்ப பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. அதுவும் இப்ப பாத்தீங்கன்னா மெயினா அவங்க மட்டும் பண்ணிட்டு இருக்கானுங்க. மத்த செக்டும் மத்த கிளானும் ஒண்ணு சேர்ந்துட்டா கண்டிப்பா பிரச்சனை பெருசாதான் ஆகும். அதுக்கான சூழ்நிலையும் உருவாகிற மாதிரி ஒரு சான்ஸ் இருக்குன்னு அவங்க ஃபீல் பண்ணிக்காங்க. அந்த ரீசனாலதான் இந்த ரிஸ்க் எடுத்து கெட்ட பேர் வந்தாலும் பரவாயில்லன்ட்டு ஹெர்லூமை கொடுத்து அதுக்கு பதிலா அந்த 5 பில்ல வாங்க முடிவெடுத்துட்டாங்க. நம்ம ஹீரோ சந்தோஷப்படுறதுக்குள்ள நீங்க வந்தாச்சு. வந்தவ ஓடி வந்து நம்ம ஹீரோ கட்டி பிடிக்க அவளை பார்த்த உடனே அந்த இன்னொரு செக்ட் லீடர் இருந்தால அவனுக்கு ஷாக்கு. இந்த பொண்ணுக்கு சிரிக்கலாம் தெரியும் அப்படின்னு ஷாக்ல பார்த்துக்கிட்டு இருக்க அவன் நம்ம ஹீரோ பார்த்து சிரிச்சு பேச இப்பதான் கொஞ்சம் சந்தோஷப்பட்டாங்க அந்த லேடி நாங். நம்ம செக்டோட பவர் இன்க்ரீஸ் ஆக போகுது இந்த பிள்ளை மூலமான்ட்டு அதுக்குள்ள நீங்க வந்து கட்டி பிடிச்சால எல்லாருக்கும் முன்னாடியும் அதனால மூஞ்சி மாறிடுச்சு. மற்ற பொண்ணுங்களாம் ஒருத்தங்க பொறாம ஒருத்தங்க வெக்கம் இப்படி மாத்தி மாத்தி ஒருத்தர் ஒரு ரியாக்ஷனை காட்ட அப்ப நீங்க யார் கூட ஒரு பொண்ணு ஒடிந்திருப்பா, அதாவது கலக முட்டிட்டு இருந்தால அந்த பொண்ணு தான் வந்தவளா பாக்கிறதுக்கு ஃபேரி மாதிரி லுக்குட்டு யார்கிட்டயும் பேசாம இருந்துட்டு பெரிய ஆளு மாதிரி காட்டிட்டு இப்ப சம்பந்தமே இல்லாம ஒரு பையன் வந்து நிக்க அவங்கிட்ட கட்டி பிடிச்சி இப்படி பேசிக்கிட்டு இருக்காளேன்ட்டு இன்சல்ட்டா அவ மனசுக்குள்ள நினைச்சிட்டு வேணுமிட்டு நீங்க யார பழி வாங்குறன்னுட்டு யாரும் அந்த பையன் புதுசா இருக்கான் உன்னை பார்க்க வந்திருக்கானா யார் இவன் அப்படின்னு கேட்க நீங்க யார் தயங்க நம்ம ஹீரோக்கு புரிஞ்சு போச்சு. ஓஹோ இவளுக்கு பொறாம போல அந்த ரீசனால நம்மளை வச்சு நீங்க அசிங்கப்பத ட்ரை பண்றான்னுட்டு இவளுக்கு தெரியாது. ஏன்னா இவ இப்பதான் நீங்க கூட வந்தா நம்ம ஹீரோவா நான் வேற யாரும் இல்லம்மா அந்த யூசியன் செக்டோட செக் லீடர் தான் அப்படின்னு சொன்னதை கேட்ட அவளுக்கு பயங்கரமான ஷாக்கு. கப்புனு தலை குடிச்சு வணக்கம் செக் மாஸ்டர்னு சொல்ல இவ்வளவு நேரம் கோவத்துல இருந்தாங்க பாத்தீங்களா அந்த லேடி நாங்க அவங்க பாத்தீங்கன்னா இங்க ஒருத்தி அவங்க முன்னாடி பண்ண கூத்த பார்த்த உடனே அவங்களுக்கு இந்த கோவம் குறைஞ்சிடுச்சு. அதாவது நீங்க யார் கட்டி பிடிச்சதால வந்த கோவம் குறைஞ்சிடுச்சு. ஆனா அடுத்த செகண்டே அவங்களும் ஒரு வேலையை பாக்குறாங்க. என்ன தம்பி நீ இப்ப கொஞ்ச முன்னாடி என்ன சொன்ன என்கிட்ட ஜியூன்னு உன்னோட ஃபியான்சேன்னு சொன்ன, ஆனா நீங்க கூட்ட பழகிற விதம் பார்த்தா சரியில்லையே இப்படின்னு அவங்க கேட்க நீங்க யாரு தயக்கத்துல நிக்கிறா. ஏன்னா அவ சொல்ல முடியாதுல்ல நானும் காதலிக்கிறேன் கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஏன்னா கிட்டத்தட்ட ஜியோன்னு இன்சல்ட் பண்ற மாதிரி ஆயிடும். அதால அவ தயக்கத்துல நிக்கிறா. ஆனா அதே டைம் வெக்கத்துல நின்றுகிட்டு இருக்க நம்ம ஹீரோக்கு இப்ப நல்லபடியா பாத்தீங்கன்னா பாஸ் நம்பருக்கு வந்துருச்சு. அதாவது ஹோலி எம்பரர் இவனை காப்பாத்தின ரீசனால இவங்க சோலியும் டிஸ்ட்ராய் பண்ணாருன்றது ஞாபகம் வந்துருச்சு இல்ல. அதனால அவன் என்ன பண்ண தெரியுமா கொஞ்சம் கூட யோசிக்கல. பாஸ் லைஃப்ல தன்னை காப்பாத்தின உயிரை கொடுக்க தயாரா இருந்த பொண்ணான்றதால பார்த்தா இப்பயும் பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதனால கொஞ்சம் கூட யோசிக்காம அவ என்னோட உமன் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட உடனே
பயங்கரமான ஷாக்கான தெரியுமா? ஃபர்ஸ்ட் நீங்க யாருதான் அவர் எதிரே பார்க்கல. ஏன்னா நம்ம ஹீரோ இது வரைக்கும் அவனோட அஃபெக்ஷனை அவளுக்கு காட்டினதே கிடையாது. இதை கேட்ட உடனே அப்படியே ஒருத்தரும் ஒரு மாதிரி ஷாக்கிங்கான ரியாக்ஷன் கொடுக்க ஒரு பொண்ணு அப்படியே மயங்கி கீழே விழுந்துட்டா. அதுவும் அந்த லேடி நேங்கா பயங்கரமான கோவம். ஏற்கனவே ஜியூனு இப்ப நீங்க யார் வேலையா அப்படின்னு பயங்கரமா கோவப்பட அவங்க கோவப்பட்டு இங்க நம்ம ஹீரோக்கும் நீங்க இருக்கும் ஃப்ளவர்லாம் தூவ விட்டு மியூசிக் போட்டு லவ் சாங்கும் போட்டானுங்க. ரொமான்டிக்கா மியூசிக் போயிட்டு இருக்க அவ்வளோ பேருக்கு மத்தியில அந்த செட்ல பொண்ணுங்க வந்து கல்யாணமே பண்ணக்கூடாது, ஆம்பளைங்கிட்ட பேசக்கூடாது, பழக்க வச்சுக்கூடாதுன்ற மாதிரி ஒரு பயங்கரமான குழுக்கிற ஒரு இடத்துல கொஞ்சம் கூட யோசிக்காம சென்டர் ஆஃப் ஸ்டேஜில் கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இதில் வேற மியூசிக் வேற போயிட்டு இருக்க சடனா வந்துட்டா ஜியூனு. அவ வந்து நிக்க அவ வந்ததை பார்த்த உடனே நம்ம ஹீரோ இந்த ரியாக்ஷன் கொடுக்கல. ஆனா முக்கியமான அந்த மத்த 2 செக்டர்ல இருக்கும் பயங்கரமான சந்தோஷம். சூப்பர்ப்பா, இந்த பையன் இப்ப கண்டிப்பா சிக்கலாம், ஜியூன் பார்த்துட்டா பிரச்சனை தான் அப்படின்னு அவங்க சந்தோஷப்பட. ஆனா ஜியூனா நம்ம ஹீரோவை கிராஸ் பண்ணி போய நம்ம ஹீரோக்கு ஒன்றும் புரியல. போன ஸ்ட்ரெயிட்டா நீங்க பக்கத்துல போய் அவளை காம் பண்ணி கையை பிடிக்க ஜியூனோட தாட், நீங்க யார்? என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், கிட்டத்தட்ட சிஸ்டர் மாதிரி, சின்ன வயசுல இருந்தே என் குழந்தை வளர்ந்தவ, எனக்கு முக்கியத்துவம் கொடுத்துவ, நான் காதலிக்கிறேன்றதாலேயே விட்டு கொடுத்து இறங்கி நின்னவ, அவளோட ஆசையை மறைச்சிக்கிட்டவ. அப்படிப்பட்டவ நம்ம ஹீரோக்காக எவ்வளவு ரிஸ்க் எடுத்திருக்கான்றதும் தெரியும், தனக்காகவும் எடுப்பான்றதும் தெரியும். அந்த ரீசனால அவளும் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு தப்பு கிடையாது அப்படி முடிவு எடுத்திருப்பா. அந்த முடிவை இப்போ உறுதியா நிலநாட்டுற மாதிரி பாத்தீங்கன்னா எந்த ரியாக்ஷனும் கொடுக்காம அவ கையை பிடிச்சிக்கிட்டு சந்தோஷமா மத்தவங்க முன்னாடி நிக்க இத பார்த்தோன்னே லேடி நேங்கு தெளிவா புரிஞ்சு போச்சு. ஓகே, அதாவது 2 பேருமே தெளிவான முடிவு எடுத்திருக்காங்க. அவங்களுக்கு முக்கியம் நம்ம ஹீரோ தான். ஸோ கண்டிப்பா 2 பேருமே செக்ட் லீடர் ஆக மாட்டேன் அப்படின்ட்டு உறுதியான ரியாக்ஷன் தான் காட்டுறாங்கன்னுட்டு. உடனே நீங்க கூட வந்தா பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு, அவளுக்கு சந்தோஷம். ஓ சூப்பர் சூப்பர். ஏன்னா இந்த இடத்துல திறமசாலின்னு சொல்லப்படுற 2 பொண்ணுமே இப்ப கல்யாணம் பண்ற முடியல இருக்காங்க. ஸோ கண்டிப்பா அவங்க செக்டோட லீடராக பாசிபிளே கிடையாது. ஸோ அப்ப நம்ம தான் அடுத்த செக்ட் லீடர்னு சந்தோஷப்பட. பட் லேடி நேங்கா ஆஹா இதுக்கு ஒத்துக்கவே முடியாது. ஏன்னா கண்டிப்பா 2ல ஒத்தராவது பாத்தீங்கன்னா செக்ரட்டரி ஆகணும். இந்த அளவுக்கு 2 ஜீனியஸும் இலக்க நான் தயாரா இல்ல. அதுவும் முக்கியமா பாத்தீங்கன்னா அந்த செக்டோட லீடர் சம்பந்தப்பட்ட பிளட் லைனுக்கு கரெக்டா ஈக்குவலா வர்றது யாருன்னா நம்ம ஜியூன் தான். அந்த ரீசனால தான் அவளை சீக்ரெட் டெக்னிக்லாம் கத்துக்க விட்டுருப்பாங்க கரெக்டா. சோ அப்படி இருக்க கண்டிப்பா அவளை விட தயாரா இல்ல. அதால நீ அந்த பையனோட ஃபியான்சின்னு சொல்றாங்களே உண்மையானு கேட்க அவளும் ஆமான்னு சொல்ல உடனே உங்க பயங்கரமான கோவத்தை காட்டுறாங்க. இது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமான்னு கோவப்பட அவ சொல்றா, நான் இதை மறைக்க நினைக்கல, என்கிட்ட கூட்டுற பத்தி பேச சொல்லல, அதெல்லாம் பெரிய விஷயம் நினைக்கலன்னு சொல்ல அவங்களா இல்ல பாசிபிள் இல்ல. ஏன்னா இந்த செக்டரோட ரூலே நீ ஜஸ்ட் மத்தவங்க கூட பேசுறது வேற, பட் கல்யாணம்ன்றது கண்டிப்பா பாசிபிள் இல்லைன்னு சொல்ல லேடி நேங் எப்படியாவது ரீசன் யூஸ் பண்ணி இந்த 2 பேர்ல ஒருத்தையே நிறுத்த நிக்க வச்சாலும். அது முக்கியமா பாத்தீங்கன்னா ஜியூன் மேல தான் குறி. என்ன பண்றாங்க, உங்க 2 பேரையும் உங்க சேர்த்துக்கிட்டோம், உங்க பவர் இன்க்ரீஸ் பண்ணோம், டெக்னிக் கத்து கொடுத்தோம், உங்களுக்கு எல்லாமே பண்ணோம். இப்ப நீங்க இருக்கிற நிலைமைக்கான காரணம் யாரு? இந்த செக்ட் தான். அப்படிப்பட்ட செக்ட்ல அடுத்த செக்ட் லீடரா உன்னை ஆக்க கூட தயாரா இருக்க. இந்த நிலைமையில நீ இப்படி ஒரு விஷயம் பண்ணலாமா அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோ அங்க இருக்கும் போது வாய்ஜெல்லாம் யூஸ் பண்ணி நன்றி கடன்லாம் யூஸ் பண்ணி ஏமாத்த முடியுமா? அவன் குறுக்குள்ள புந்துட்டான். என்ன அவங்க 2 பேரும் டேலண்ட்டுக்கு உங்க செக்ட்ல சேரலனா கூட அவன் கண்டிப்பா பவர்ஃபுல் பர்சனா மாறி இருப்பாங்க. இப்ப இருக்கிற growth அவங்க கண்டிப்பா அச்சீவ் பண்ணிருப்பாங்க. பட் முக்கியமான விஷயம் என்ன, இந்த செக்ட்ல சேர்றது மூலமா அவங்களுக்கு அட்வான்டேஜ் கிடைச்சதோ இல்லையோ, ஆனா அவங்களால தான் இந்த செக்டுக்கு நிறைய கான்ட்ரிபியூஷன் கிடைச்சிருக்கு. நான் கொடுத்த பில்ஸ் அது இது முக்கியமா அந்த டிராகன் சோல்ஸ் இதெல்லாம் கிடைச்சதுக்கான காரணம் அவங்க இந்த செக்ட் இந்த ரீசனால தான் அப்படின்னு சொல்ல உடனே லேடி நேங்கா இது எங்க செக்ட் சம்பந்தப்பட்ட விஷயம், இதுல நீங்க தலையிடாதீங்கன்னு சொல்ல நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டே இல்ல, அதுக்கு நான் தலையிட தயாரா இல்லதான், பட் என்ன விஷயம் உங்களோட ரூல் பயங்கர ஸ்ட்ரேஞ்சா இருக்கு, அந்த ரீசனால தான் நான் தலையிட்டேன்னு. ஏன்னா எனக்கு ஏன் லவ் முக்கியம் அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்ட் நீங்க யாரும் ஜியூனும் நீங்க தான் எங்களை பிளஸ் பண்ணணும்ட்டு அவங்க கிட்டே பிளெஸிங் கேட்க அடுத்த செகண்ட் உங்களுக்கு வந்தது கோவம். அப்படியே எனர்ஜி ரிலீஸ் பண்ண லேடி நேங்கா பயங்கரமான கோவம். பட் நம்ம ஹீரோ அந்த டக்க ஸ்டாப் பண்ணிட்டான். பட் இருந்தாலும் அவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா தயவு செய்து நீங்க தான் எங்களோட மாஸ்டர், ஸோ நீங்க தான் எங்களுக்கு பிளெஸிங் கொடுக்கணும், நாங்க 2 பேருமே ஒரு லவ் பண்றோம், ஸோ நான் கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசைப்படுறோம், நாங்க இந்த செக்டை
விட்டு அவரோட வாழணும் ஆசைப்படுறோம், அதுக்கு நீங்க தான் blessing கொடுக்கணும்னு கேட்க, இப்படி தனக்கு பிடிச்ச பொண்ணுங்களே வந்து கேட்கறதால அவங்க என்ன சொல்றதுனே புரியல. அப்படி தயக்கத்துல நிக்கிறாங்க. நம்ம ஹீரோவா, நான் கண்டிப்பா உங்க 2 பேரையும் பத்திரமா பார்த்துப்பேன், எந்த ஆபத்தும் வரவிட மாட்டேன், அதுக்காக எந்த ட்ரையல் சந்திக்கணும் தயாரா இருக்கேன், என் வாழ்க்கையில உங்க 2 பேரும் முக்கியம் அப்படின்னு சொல்ல, அவங்க பாத்தீங்கன்னா வேற வழியே இல்லாம சரி ஓகே போங்க, உங்க இஷ்டம், உங்க சேனலும் வாழ்ந்துக்குங்க, நான் சொல்றதுக்கு விரும்பல போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போக, ஒன்னு ஜியூன், நான் நீங்க எவ்வளவோ பண்ணிருக்கீங்க, ஸோ அந்த கைனர்ஸுக்கு நான் திருப்பி கைமாறு செய்ய ஆசைப்படுறேன்னு சொல்ல, நீங்க யாரும் சேம் அதே மாதிரி கைமாறு செய்ய ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்ன செகண்டே அவங்களுக்கு புரியல. பட் அவங்க அதை பத்தி தான் யோசிக்கிற மாதிரியே இல்லை. அவங்க பாத்தீங்கன்னா அவங்க டேலண்டான ஒரு பர்சனை இழக்க போறோமே அப்படின்ற இழப்புல அந்த தாட்லயே பாத்தீங்கன்னா திரும்பி கூட பார்க்காம அவங்க போயிட்டு இருக்க, அப்ப சடனா அவங்க வாங்கன்னு கூப்பிட்ட செகண்டே பாத்தீங்கன்னா அந்த இடமே மாற ஆரம்பிக்குது. அந்த இடத்தோட அந்த எனர்ஜியை மாற ஆரம்பிக்க, அவங்க சர்ப்ரைஸ்ல திரும்பி பார்க்க அங்க பேக் சைட்ல இருந்து என்ட்ரி கொடுத்தவங்க லேடிஸ் தான், அந்த செக்டரோட ஸ்டூடெண்ட்ஸ் தான். பட் என்ன மேட்டர் ஆஃப் ஃபேக்ட்னா அவங்களோட பவர் ரொம்பவே அதிகமா இருக்கு. அந்த ரீசனால அதை பார்த்த உடனே இந்த செக்ட் லீடர், இன்னொரு செக்ட் லீடர், மற்ற பசங்க எல்லாருமே பயங்கரமான ஷாக்ல தள்ளப்படுறாங்க. இந்த அளவுக்கு பவர் அப்படின்னு ஷாக் ஆக, அப்பதான் செக்ட் லீடருக்கே தெரிய வருது அந்த செக்டை சேர்ந்த திறமசாலிகளா பார்த்து செலக்ட் பண்ணி அவங்க இன்னும் 20 வயசே ரீச் பண்ணல, அதுக்குள்ள அவங்க டவோ ஆஃப் டிராகன் ட்ரிலிமை ரீச் பண்ற அளவுக்கு அவங்க கல்டிவேஷனையும் இன்க்ரீஸ் பண்ணி இப்படி ஒரு சர்ப்ரைஸை கொடுத்திருக்காங்க ஜியூனும் நீங்க யாரும். இதை பார்த்த உடனே லேடி நாங்கு அப்படியே அதிர்ந்து போய் அவங்க சேர்ல உட்கார்றாங்க. ஏன்னா அவங்க எதிர்பார்க்கல, அதாவது இந்த பசங்க இது மாதிரி விட்டு போகிற சூழ்நிலை வரும்போது இந்த செக்டோட நிலைமை யோசிக்கணும்ட்டு இந்த அளவுக்கு யோசிச்சிருக்காங்களா அப்படின்னுட்டு, அதாவது இப்போ பார்க்கும்போது தெளிவா புரியுது, நன்றி கடன் இருக்க வேண்டியது அவங்க தான் தவிர அந்த பசங்க இல்லைன்னுட்டு. அதால அவங்க அப்படியே என்ன சொல்றது தெரியாம உட்கார, உடனே அதை நீங்க கோல் முட்டிட்டு இருந்தால அந்த பொண்ணா முட்டி போட்டு, செக்ட் லீடர் நம்பாதீங்க, இது சரி கிடையாது, இந்த பசங்க சொல்ற மாதிரி 20 வயசுக்குள்ள டவ் ஆஃப் டிராகன் எப்படி ரீச் பண்ண முடியும், அதுக்கு பாசிபிளே கிடையாது, சோ கண்டிப்பா ஏதோ ஒரு ஈவல் தாட் இருக்கணும், அதாவது இவங்க வேண்மிட்டே ஏதாவது ஸ்பை மாதிரி ரெடி பண்ணி தான் இப்படி கொண்டு வந்திருக்கணும்ட்டு அவ பத்திக்கினா பழிய போட ட்ரை பண்றா. ஏன் ஜியூன்னு நீங்க யாரும் செக்ட் விட்டு போயிட்டா அடுத்த லீடர் நான் தான் சந்தோஷப்பட்டா, ஆனா இப்போ கணக்கில்லாம சின்ன பொண்ணுங்க 20 வயசுக்குள்ள பொண்ணுங்க டவோ ஆஃப் டிராகன் ரீச் பண்ணிருக்காங்கன்னா கண்டிப்பா செக்யூரிட்டி பதவி அவங்கள யாராவது போயிடுச்சுன்னா அந்த ரீசனாலதான். அது மட்டும் கிடையாது, கண்டிப்பா ஜியூன்னு நீங்க யாரும் நல்ல பேரோட செக்யூரிட்டி வெளியே போக கூடாது அப்படின்ற ஒரு கேவலமான எண்ணத்துல அவ இந்த வேலையை பார்க்க கொஞ்சம் கூட யோசிக்காம செக்யூரிட்டர் அவளை அப்படியே கொண்டுறாங்க, அப்படியே பஸ்மா போயிடுறா. அவனுக்கு தெளிவே புரியுது, என்ன இந்த பையன் நமக்கு தெரியாம பில்ல கொடுத்து அமைச்சிருக்கான், அது மூலமா தான் அவங்க இது மாதிரி திறமைசாலிகளை கிரியேட் பண்ணிருக்காங்க. அதாவது இது மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது இது மாதிரி ஒண்ணு பண்ணணும்னுட்டு பக்கவா பிளான் பண்ணி இந்த வேலையெல்லாம் பார்த்தது நம்ம ஹீரோ தான்ட்டு தெளிவா புரியுது. அதாவது நம்ம ஹீரோ ஹெல்ப் பண்ண நினைக்கிறான், ஓகே, ஆனா அதுக்கு பின்னாடி ஏதாவது தாட் இருக்குமான யோசனை வருது, ஒருவேளை நான் சிட்ட கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றானா அப்படின்னு ஒரு தாட் அவங்க மனசுக்குள்ள ஓடு. நம்ம ஹீரோக்கு லேடி நாங்கோட ரியாக்ஷனை பார்த்தோன்னே புரிஞ்சு போச்சு என்ன யோசிக்கிறாங்கன்ட்டு. அதனால அவங்க மைண்டை காம் பண்ண, ரொம்ப யோசிக்காதீங்க, நான் உதவிதான் பண்ண ட்ரை பண்றேன், முக்கியமான விஷயம் என்ன, இப்ப ஓபன் பண்ண அந்த சீக்ரெட் டெல்லி மூலமா கண்டிப்பா டீமன் காட்ஸோட பவர் ரொம்பவே அதிகமா இன்க்ரீஸ் ஆகும். சோ சும்மாவே அவங்க பவர் கொஞ்சம் இருக்கும் போது மாத்தி மாத்தி அட்டாக் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ ஒரு ட்ரெஷரே கிடைச்சிருக்கும் போது அவங்க பவர் அதிகமா இன்க்ரீஸ் ஆகும் போது கண்டிப்பா நம்ம செக்ட் அட்டாக் பண்ணுவாங்க. கரெக்டா, நம்ம 6 செக்ட்ல வீக்கஸ்ட் செக்ட் யாரோ அவங்க தானே ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணுவாங்க அப்படின்னு. ஆமா ஆமா சரி, வீக்கஸ்ட் செக்ட் யாருன்னு கேட்க அவங்க யூஷான்னு சொன்ன செகண்டே தயங்குறாங்க. இல்லையே அப்படின்னு யோசிக்க நம்ம ஹீரோ சொல்றான், கரெக்ட், நீங்க யோசிக்கிறது கரெக்ட், இதுக்கு முன்னாடி யூஷான் செக்ட் வீக்கஸ்ட் செக்ட், ஆனா இப்போ நாங்க பவர்ஃபுல் செக்ட். அதுவும் நம்ம ஹீரோ சொல்ற விதம் தான் என்ன, இப்போ அந்த டாப் செக்ட்ல இருக்கிறதுலே பவர்ஃபுல் செக்ட் தன்னோட செக்ட் தான்ன்றா. ரெண்டாவது தான் ஹூஷியன் செக்ட், மூணாவது பாத்தீங்கன்னா இப்ப வந்திருக்கான் பாத்தீங்களா அவனோட செக்ட், அதுக்கு அடுத்ததுதான் இந்த லேடி நாங்கோட செக்ட், அதுக்கு அடுத்து பைஹூ செக்ட். இப்படிதான் அரேஞ்ச்மெண்ட் இருக்கு. அந்த ரீசனால இப்படி நம்ம ஹீரோ லிஸ்ட் பண்ணும் போதே லேடி நாங்க புரிஞ்சு போச்சு, ஓகே அப்படி பார்த்தா நம்ம செக்ட் வீக்கஸ்ட் செக்ட் ஆகுது, சோ டீமன் காஸ்ட் பிரச்சனை நமக்கு தான் வரப்போகுதுன்னு யோசிக்க நம்ம ஹீரோ சொல்ல ஆரம்பிக்கிறான். அவங்களுக்கு ட்ரெஷர் எல்லாம் கிடைச்சிருச்சு, அவங்க பக்கவா பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, கண்டிப்பா ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை வெடிக்கும். அதாவது இப்போ ஹியூமன் கிளான் சம்பந்தப்பட்ட இந்த டாப் 6 கிளானுக்குள்ள இது எல்லாத்திலுமே பிரச்சனை வெடிக்கும். ஏன்னா டீமன் காட்ஸோட பிளான்
என்டையர் டிராகன் ரூயின் ரெலிமியே பியூரிஃபை பண்றதுன்னு சொன்ன அடுத்த செகண்டே பயங்கரமான ஷாக்ல விழுறாங்க எல்லாருமே. ஏன் யாருமே அதை எதிர்பார்க்கல. ஆனா அவங்களுக்கு இது மேல சந்தேகம் இருந்துகிட்டே இருந்தது. ஏன்னா இது கிட்டத்தட்ட ஹோலி எம்பரரோட கிராண்ட் பிளான்ன்றது மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸா எல்லாருக்குமே கொஞ்சம் சந்தேகப்படுற விஷயம். அதாவது டவுட்டா மட்டுமே அவங்க மனசுக்குள்ள இருந்த விஷயத்த நம்ம ஹீரோ ஓப்பனா வெளிப்படையா சொன்னது செகண்டே அது உண்மைதான் நம்பின அவங்க இது உண்மையா அப்படின்ட்டு அரண்டு போய் கேக்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த பயம் இருந்துகிட்டே தான் இருக்கு. மில்லியன்ஸ் ஆஃப் இயரா அந்த ஹோலி எம்பரர் இந்த மொத்த ரூயினுமே பாத்தீங்கன்னா பியூரிஃபை பண்ணி தன்னோட கண்ட்ரோல்குள்ள கொண்டு வரணும் தான் பண்ணிக்கிட்டு இருக்காருன்ற டவுட் எல்லாருக்குமே இருந்துகிட்டு தான் இருக்கு. பட் அத உன்னை யாரும் கன்ஃபார்ம் பண்ணல. பட் நம்ம ஹீரோ சொன்னதால ஒருவேளை உண்மையா இருக்குமோன்னு பயத்தவன் கேட்க நம்ம ஹீரோ நீங்க நம்புங்க நம்பாம போக அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. என்னோட செட்டு அதுக்கான ப்ரிப்பரேஷனை ரெடி பண்ணியாச்சு. நாங்க போர் வந்தாலும் சண்டை போட தயாரா இருக்கும்னு சொல்ல எங்களை காப்பாத்திக்க முடியும்னு சொன்ன செகண்ட் அந்த யூனிவர்சிட்டியோட லீடர் இருந்தார்ல அந்த பையன் அவன் கேட்கிறான் என்ன கண்டிப்பா நம்ம எல்லாருமே ஒத்துமையா இருந்தா மட்டும் தான் நல்லது. ஒத்துமையா இல்லாம போயிட்டா ஒருத்தர் அழிஞ்சா இன்னொருத்தர் அழிவோம், இன்னொருத்தர் அழிஞ்சா இன்னொரு அழிவோம், கடைசியில எல்லாருமே அழிஞ்சிருவோம். சோ உங்ககிட்ட ஏதாவது பிளான் இருக்கா தற்க அப்படின்னு கேட்கும் போது அவன் சொல்ற ஒரே விஷயம் என்ன ஸ்ட்ரென்த் தான். ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணா மட்டுமே நம்மளால அவங்க ஸ்டாப் பண்ண முடியும். அப்ப நம்ம ஹீரோ சொல்ற வார்த்தை ஒண்ணுதான் என்ன ஹெல்ப் பண்ணலாம். ஆனா அவர் சொல்ற முக்கிய விஷயம் அதுதான் என்ன அவன் சொல்றது லேடி நாங்க்கு மட்டும்தான். பட் கேள்வியை கேட்டது அந்த யூனிவர்சிட்டி லீடர். பட் நம்ம ஹீரோ பதில் சொல்றது லேடி நாங்க்கு. நீங்க உன்னமும் மனசுக்குள்ள நான் ஏதோ ஈவல் தாட்டை வச்சிட்டு இருக்கேன், வேணுமட்டே பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதான் உங்க செட்டுக்கு ஹெல்ப் பண்றேன் இப்படிலாம் நீங்க தாட்ல இருந்தா கண்டிப்பா ஹெல்ப் பண்ண முடியாது. நீங்க உண்மையை உணர்ந்து ஒத்து வந்தா நம்ம ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொன்னதை கேட்ட உடனே அவங்க நான் யோசிக்கிறேன்றாங்க. பட் அந்த இன்னொரு செட் லீடருக்கு தான் பயங்கரமான ஷாக்கு. என்ன இந்த பையன் தெளிவா தெரியுது பவர்ஃபுல் பர்சன், பத்தாவதுக்கு தைரியமா நான் தான் நம்பர் 1 செக்ட்னு சொல்றானா அது உண்மையதான் இருக்கும். ஏன்னா கண்ணால பார்த்துட்டான் அவன் பொய்யே சொல்லாத வேண்டிட்டு. சோ அதால கண்டிப்பா அந்த பையன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறது மூலமா ஆல்ரெடி அவனே இறங்கி வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுட்டான். இவங்க ஒன்னும் ஒத்துக்காம ஒத்துக்கிட்டாங்கன்னா கண்டிப்பா இந்த லேடி நாங்கோட செக்டும் பாத்தீங்கன்னா சேஃப் ஆயிடும். பட் நம்ம என்ன பண்றது, நமக்கு யார் ஹெல்ப் பண்றதுன்னு கன்ஃபியூஸ்ல இருக்கான். அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ கொடுத்தா பாத்தீங்கன்னா அந்த பில்லை பார்த்த உடனே அவங்க பயங்கர ஷாக் ஆனாங்கல்ல, அந்த அளவுக்கு பவர்ஃபுல் பில்லா இருக்குல்ல. சோ அது மாதிரி ஹெல்ப் நமக்கு கிடைக்கிறதுக்கு பாசிபிள் இருக்கான்னு யோசிக்க. சோ அவன் ஓப்பனாவே கேட்டான் நம்ம ஹீரோ கிட்ட அது என்ன பில்லுப்பா அவங்ககிட்ட கொடுத்தியா அந்த பில்லு அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோ நார்மலான பில்லு தான் அப்படின்னு சொல்றது கேட்ட உடனே அவனுக்கா இது அது நார்மல் பில்லு அதுதான் அவங்க அப்படி ரியாக்ஷன் கொடுத்தாங்க. நீ 5 கொடுக்குறோன்னே செக்டோட ட்ரெஷரியே கொடுத்துட்டாங்க அப்படிதானே சரிதான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டுல. அவனுக்கு என்னன்னா இன்னமும் நீங்க மேலேயோ ஜீன் மேலேயோ ஒரு கண் இருக்கு, அவருக்கு ஆசை இருக்கு. ஆனா என்ன விஷயம் இப்ப தன்னோட ஆசை முக்கியமா செக்ட் முக்கியமானா செக்ட் தான் முக்கியம். அவன் நினைச்சுக்கிறான் ஃபர்ஸ்ட் நம்ம செக்ட ஸ்டேபிள் பண்ணுவோம், அதுக்கப்புறமா கிடைக்காத பொண்ணா அப்படின்னுட்டு ஒரு மாதிரி ஈவல் தாட்ல தான் இருக்கான். நம்ம ஹீரோ கிட்ட அந்த மெடிசனை ஷேர் பண்ண முடியுமா, போர்ஷன் கொடுக்க முடியுமான்னு கேட்க என்ன வேலைனா சரி நான் கொடுக்க தயாரா இருக்கேன், அதை கொஞ்சம் கொடுப்பா அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோவா கொடுக்கலாமே தாராளமா. ஏன்னா உங்களோட செக்டும் எனக்கு ஃப்ரெண்ட்லி தான். ஏன்னா எனக்கு சம்பந்தப்பட்ட ஒரு பையன் என்னோட ஃப்ரெண்டு உங்க செக்ட்ல தான் படிச்சுக்கிட்டு இருக்கான்னு சொல்ல அது கெட்ட அவருக்கா சர்ப்ரைஸ். என்னடா இப்படிப்பட்ட விஷயத்த கேள்வியே பண்ணலையே, யாருப்பா அந்த பையனு கேட்க டுவான்னு சொல்ல அடுத்த செகண்ட் அவருக்கு ஷாக்கு. அந்த பையன் என்னதான் என் செக்டோட ஸ்டூடெண்டா இருந்தாலும் அவனை பகச்சுக்கிட்டா அவங்கிட்ட பிரச்சனை வச்சுக்கிட்டா அது ஒரு பெரிய தலைவலி. அப்படி இருக்க அவனுக்கும் இவனுக்கும் சம்பந்தம் இருக்குன்னா நல்ல வேலை நான் எந்த பிரச்சனையும் பண்ணிக்கலப்பா அப்படின்னு சந்தோஷப்பட அதுவும் முக்கியமான விஷயமே அதுதான். என்ன உடனே சந்தோஷம் அதுவும் நீங்களும் என்னோட பிரதர் டுவானோ ஃப்ரெண்டா அப்படின்னு கேட்க அதாவது இவர் செக் லீடர் அப்படி இருந்தும் பாத்தீங்கன்னா டுவான பிரதர் தான் சொல்றாரு. நம்ம ஹீரோக்கே சர்ப்ரைஸ் என்னடா பிரதர்னு கூப்பிடுறாருன்னுட்டு. அப்பதான் அவர் சொல்றாரு அந்த பையன் இருக்கிறதுலே பயங்கரமான ஜீனியஸ், எங்க மோஸ்ட் பவர்ஃபுல் எல்டர் கிட்ட ஸ்டூடெண்டா இருக்கா. எங்கர் ஜெனரேஷன்லயே த மோஸ்ட் அவுட்ஸ்டாண்டிங் ஜீனியஸ் யாருன்னா என்னோட செக்ல அந்த பையன் தான். அந்த ரீசனால தான் நான் அப்படி சொன்னேன்னு சொல்ல. அதுவும் பாத்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா எங்களை மீட் பண்ண வரணும், செக்டுக்கு வரணும், நான் கண்டிப்பா பிரதர் டுவானே வர சொல்றேன், எல்லாரும் டீல சந்திப்போம், டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோக்கு புரிஞ்சு போச்சு. ஓகே இவரே ட்ரை பண்றாருன்ட்டு நம்ம ஹீரோ சந்தோஷமா நான் வரேன் அப்படின்னுட்டு சரி கிரீட்டிங்கா
அதாவது வந்த கிஃப்ட் கொடுப்போம்ல அதாக இதை எடுத்துக்கங்க அப்படின்னு ஒரு பில்ல கொடுக்கறத வாங்கினவரு அந்த எனர்ஜியை பார்த்த உடனே அவர் மனசுக்குள்ள அப்படியே ரம்மியமான மியூசிக் டான்ஸ் அப்படி இப்படின்னு அவரே ஆட ஆரம்பிச்சிட்டாரு. அதுவும் அது அந்த இமேஜினேஷன்ல போன மனுஷன் வெளியே வந்த செகண்டே பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட யோசிக்கல. என்ன எங்க கிட்டயும் ட்ரெஷர் இருக்கு, அந்த ஃபிராக்மெண்ட் நான் கொடுக்குறேன், நீங்க அதுக்கு பதிலா இந்த பில்ஸ் எவ்வளவு கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. ஏன் இந்த பில்ல உணர்ந்த ஒண்ணு புரிஞ்சு போச்சு எங்களுக்கு பவர்ஃபுல்ட்டு, அதனால சும்மா பேருக்கு ட்ரெஷர்னு வச்சுக்கிற அந்த ஹெர்லூமை கொடுத்துடலான்னு முடிவு வச்சாரு. அது மட்டும் கிடையாது, வேற எந்த ஐட்டம் வந்தாலும் சரி என் செட்ல இருக்கிறத நீங்க தாராளமா எடுத்துக்கலான்ட்டு ஒரேடியா குனிஞ்சிட்டான், தலையவே குனிஞ்சிட்டான் நம்ம ஹீரோ முன்னாடி. எல்லாருக்குமே ஷாக்கு தான் ரியாக்ஷனை பார்த்த உடனே. ஏன்னா அந்த அளவுக்கு பிரைடு உள்ள ஒரு பர்சன் கொஞ்சம் கூட யோசிக்காம தலையை குனிஞ்சு என்ன வேணுமோ கேட்க நான் பண்றேன்றது இறங்கிட்டான்ல ஹீரோவா. நான் கொஞ்ச நாளைக்கு இந்த செக்டர் தான் இருப்பேன் சோ அப்படின்னு சொல்ற செகண்ட் கொஞ்சம் கூட யோசிக்காம அவரா நான் உடனே ஆட்கள் அனுப்பி வர சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்ல இந்த நியூஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் அவரோட செக்டர் மட்டும் இல்ல மத்த எல்லா செக்டுக்கும் பரவிடுச்சு. அந்த ரீசனால எல்லாருமே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட இருக்க பில்லுக்காக அவங்களோட பிராக்மெண்ட்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அதுவும் மொத்தமா 6 செக்ட், நம்ம ஹீரோட செக்டும் சேர்த்து 6 செக்டோட பிராக்மெண்ட்டும் ஈஸியா கிடைச்சிருச்சு. இத பார்த்த உடனே காடஸ்க்கே சர்ப்ரைஸ். ஏன் அது ஹெர்லூம் கண்டிப்பா தரத்துக்கு பாசிபிளே இல்ல, வாங்குறது ரொம்ப கஷ்டம். பட் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நம்ம ஹீரோ அசால்ட்டா உக்காந்த இடத்துல வர வச்சுட்டா. உடனே ஜீன் நீங்க இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வரம் ஒன்னா ஆக்கலாமா, பவர் இன்க்ரீஸ் பண்ணிட முடியுமா அது கேட்க ஆரம்பிக்க நம்ம ஹீரோவா இல்ல, ஏன்னா ஒரு பீஸ் மிஸ் ஆகுது. ஏன்னா 6 செட்ல இருந்தது ஓகே, பட் மொத்தம் 7 பீஸ்ல 1 மிஸ்ஸிங். அது மட்டும் கிடையாம இந்த ஸ்வாட் உடைஞ்ச ரீசனால அதோட பவர் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்ல, அதுல ஜஸ்ட் எம்டி ஷெல்லா மட்டுமே இருக்கு, ஜஸ்ட் பிராக்மெண்டா மட்டுமே இருக்கு. அந்த ரீசனால கண்டிப்பா இதாச்சும் ஒண்ணு பண்ணி ஆன்சிஸ்டர் சோலா மாத்துறதுக்கு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு மிஸ்ஸிங் பாயிண்ட் இருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சா மட்டுமே, அதாவது முக்கிய விஷயம் என்ன அப்படின்னா டவுட் இருக்கு பட் கன்ஃபார்ம் பண்ண முடியாது. என்ன அந்த ஸ்வாடோட சோல் உங்களுக்கு தெரியும்ல, ஒரு ஆர்டிபிகேட் ஒரு டிவைன் லெவல் ரீச் பண்ணிடுச்சுன்னா அதுக்கு தனியா சோல் இருக்கும், அது தனியா கான்சியஸ் இருக்கும். அந்த கான்சியஸ் அந்த சோல் நம்ம ஹீரோவால இந்த 6 பீஸ்லயும் உணர முடியல. அந்த ரீசனால அது கிடைச்சா மட்டும்தான் பாசிபிள்னு யோசிக்கிறான். ஒருவேளை அந்த 7வது பீஸ்ல அந்த சோல் இருக்க பாசிபிள் இருக்கா அப்படின்னு நம்ம யோசிக்க அந்த டைம் தான் அந்த எதிர்ச்சியா பேசும்போது வந்த வார்த்தை காட்சி வாயில இருந்து என்ன இந்த மொத்தமா சோலா மாத்தினா மட்டுமே அவங்களால அந்த மினி வேர்ல்டுக்கு போக முடியும், அதாவது அன்லாக் பண்ண முடியும் சொல்ல கேட்டோன்னே ஜீனுக்கு நீங்கனாக்க சர்ப்ரைஸ். இந்த விஷயத்தை சொல்லவே இல்லையா அப்படின்னு கேட்க இல்ல நான் வேற தாட்ல ஏதாவது சொல்ல மறந்துட்டு நம்ம ஹீரோ சமாளிக்க. ஏன்னா அவங்க கலெக்ட் பண்றதே எதுக்குன்னா இப்போ அவங்க அந்த மினி வேர்ல்டுக்குள்ள போகணும். பட் மினி வேர்ல்டு அன்லாக் ஆகிறது 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான், ஆல்ரெடி 5 டைம் முடிஞ்சு போச்சு. ஸோ இன்னும் 5 இயர்ஸ்க்கு மேல ஆகும். அந்த ரீசனால தான் அவங்க சீக்கிரமா அதை அன்லாக் பண்ணிடணும். 5 இயர்ஸ் வெயிட் பண்ண முடியாது. ஏன்னா அந்த 5 இயர்ஸ்க்குள்ள ஹோலி எம்பரர் அவர் ஆசைப்பட்டதை பண்ணாலும் பண்ணிடுவார். அதனால தான் அவரை எதுக்கிறதுக்கான வெப்பனான டைம் அண்ட் ஸ்பேஸ் புக்கை கம்ப்ளீட் பண்ண வெர்ஷன் வேணும். அதுதான் அவங்க போன் ட்ரை பண்றாங்கல்ல. ஸோ அந்த மேட்டரை முழுசா கிட்ட சொல்லல. அப்ப நம்ம ஹீரோ சடனா அவனோட மீட்ரைட் காட் தண்டர் ஸ்வாலை எடுக்க அந்த 6 பிராக்மெண்ட்டையும் அதோட மெர்ஜ் பண்ண அப்பதான் புரிய வருது. அப்ப நம்ம ஹீரோ கிட்ட இருக்கிறது தான் பாத்தீங்கன்னா அந்த 7வது பீஸ். சோ மொத்த பீஸ் கிட்ட இருக்கு. அப்ப நம்ம ஹீரோ நினைச்ச மாதிரியே பாத்தீங்கன்னா அந்த பிராக்மெண்ட்ஸ்ல கிடைச்சாச்சு. பட் அதோட சோல் உண்மையாவே மிஸ்ஸிங். நம்ம நினைச்சோம் அந்த 7வது பீஸ்ல சோல் இருக்குமோ நினைச்சோம். பட் அந்த 7வது பீஸ் நம்ம ஹீரோ கிட்டே தான் இருக்கு. அந்த ஒரிஜினல் சோலோட பாடி தான் அதோட 7வது பீஸ். பட் அதை பார்த்த உடனே நம்ம ஹீரோ இந்த 6 பிராக்மெண்ட்டையும் அந்த சோலோட மெர்ஜ் பண்ணதை பார்த்த உடனே காடஸ்க்கே ஷாக்கு. எஸ் அவங்களே எதிர்பார்க்கல 7வது பீஸ் அதுதான்ட்டு. பட் நம்ம ஹீரோ அதை கெஸ் பண்ணிட்டு இருக்கான். அவன் மெர்ஜ் பண்ண உடனே அது பயங்கர ஸ்பீட்ல நம்ம ஹீரோ விட்டு தப்பிக்க ட்ரை பண்ண இதை பார்த்த காடஸ்க்கா இந்த தண்டர் சோலை பத்தி கேள்விப்பட்டிருக்காங்க. ஓகே அவங்க சொல்லிருக்காங்க அந்த பேரெல்லாம் சொல்லிருக்காங்க கரெக்டா, அது ஒரு ஆன்சிஸ்டர் வெப்பன்ட்டு. பட் அவங்களுக்கு தெரியாது ஆன்சிஸ்டர் 10,000 ஸ்வாடோட ஒரிஜினல் பார்ட் தான் அதுன்னுட்டு. சோ அவங்களே சர்ப்ரைஸாக தப்பிக்க ட்ரை பண்ண நம்ம ஹீரோ கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ண நம்ம ஹீரோக்கும் அது முழுசா தெரியாது. ஆனா என்ன விஷயம், இந்த பிராக்மெண்ட்டை பக்கத்துல கொண்டு வரும்போது அதை அப்சர்வ் பண்ண ட்ரை பண்ணும்போது நம்ம ஹீரோக்கு டவுட் வந்ததால தான் அந்த பிராக்மெண்ட்டை ஒன்று சேர்க்க ட்ரை பண்ணா அதுக்கு ஏத்த மாதிரியே இப்போ அந்த பிராக்மெண்ட் எனர்ஜி எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த ஸ்வாட் அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ திங்க் பண்றது என்ன, கண்டிப்பா இதுதான் ஒரிஜினல் ஆன்சிஸ்டர் 10,000 ஸ்வாடா இருக்கும். நம்ம ஹீரோக்கு தெளிவா புரிஞ்சு போச்சு.
தலைவரை நார்மல் சோடா இருக்கும் போதே, அதாவது தண்டை சோடா இருக்கும் போதே நம்ம ஹீரோ அதை எடுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்ட ஞாபகம் இருக்குல்ல, அந்த மினி வேர்ல்ட்ல போயிட்டு இருக்கும் போது அந்த இடம் கிடைக்கும் போதெல்லாம். ஸோ அப்படி கஷ்டப்படும் போது இது இப்போ ஒரிஜினல் ஃபார்ம் கண்ட்ரோல் பண்ண முடியுமா? கண்ட்ரோலே பண்ண முடியல. அது பயங்கரமா இருக்கு. அந்த எனர்ஜி நம்ம ஹீரோ எனர்ஜி எல்லாம் உரிய ட்ரை பண்ணி தப்பிக்க ட்ரை பண்ணதை பார்த்த உடனே ஜீனு நீங்க ஹெல்ப் பண்ண வர நம்ம ஹீரோ ஸ்டாப் பண்றான். என்ன தொடாதீங்க, ஆல்ரெடி அது என் எனர்ஜி எல்லாம் மொத்தம் உரிய ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ எல்லாருமே ஃபர்ஸ்ட் ஸ்க்ரோலுக்குள்ள போங்கன்னு ஸ்க்ரோலுக்குள்ள அவங்கள அமைச்சிட்டு நம்ம ஹீரோவும் ஸ்க்ரோலுக்குள்ள வந்துட்டான். அந்த ஸ்வாடையும் ஸ்க்ரோலுக்குள்ள கொண்டு வந்துட்டான். உங்களுக்கு தெரியும், இந்த ஸ்க்ரோலுக்குள்ள வந்த உடனே நம்ம ஹீரோ அந்த வெப்பனை யூஸ் பண்ணி வெப்பன் ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணிருப்பான். கரெக்டா? இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அது உள்ள கொண்டு வந்துட்டான். கிட்டத்தட்ட டோட்டலா மேப் மொத்தமே என்ன நம்ம ஹீரோ கண்ட்ரோலுக்குள்ள தான் இருக்கு. பட் அப்படி இருந்தும் அந்த ஸ்வாடோட பவர் நம்ம ஹீரோ கண்ட்ரோல மீறி இருக்கு. அதாவது அவனால கண்ட்ரோல் பண்ண முடியல முழுசா இந்த இடத்துல கூட அந்த ஸ்வாட். நம்ம ஹீரோக்கு அந்த ஸ்வாட பார்க்கும் போது ஏதோ சரியில்லைன்ற ஒரு ஃபீலிங் வருது. அதாவது எப்பவுமே நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்துல குறிப்பிட்ட ஃபீல் கிடைக்கும்ல, அந்த ஃபீல் இந்த ஸ்வாட்ல கிடைக்கல. ஏதோ சரியில்லை ஒரு தாட்டு வரதால அவன் கான்சியஸ ஸ்ட்ரைட்டா சோலோட இன்ஜெக்ட் பண்றான். அவன் உள்ள வரா, எனக்கு பக்கம் ட்ரை பண்ண. அப்ப நம்ம ஹீரோக்கு கேட்ட குரல் எம்பரர் காங்மிங்கோட குரல். நம்ம ஹீரோக்கா சர்ப்ரைஸ், அவரோட வாய்ஸ் எப்பறம் இதுக்குள்ள கேக்குது அப்படின்னு சர்ப்ரைஸ் ஆக. ஏன்னா நம்ம ஹீரோக்கு இந்த ஸ்வாட், அதாவது ஒரிஜினல் ஸ்வாட் தான் சொல்ல கிடைச்சது. சம்பந்தம் இல்லாத அவன மினி வேர்ல்டு தான். கரெக்ட், ஆமாப்பா கரெக்ட்ப்பா, அது கிடைச்சது நம்ம ஹீரோட மினி வேர்ல்டு தான் கிடைச்சது. அந்த மினி வேர்ல்டே பார்த்தனா காங்மிங் கூட சொன்னாங்க. ஸோ ஓகே நம்ம ஹீரோ கிட்ட சொல்லுது என்ன, யூனிவர்சிட்டி ஒண்ணு, அதுக்கு தொடக்கமும் கிடையாது எண்டும் கிடையாது, அது லூப் மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கும். அதாவது அந்தமும் இல்லை ஆதியும் இல்லை. நம்ம ஹீரோக்கு முன்னாடி நிறைய பிம்பங்கள் தெரிய ஆரம்பிக்குது. ஒன்னு ஒரு பிளேஸ், அந்த பிளேஸ் ஹீரோ பார்த்துட்டு வரான். ஆல்ரெடி அவன் போன இடம் தான் எல்லாமே. அதே மாதிரி இந்த மீட்ராய்டு தண்டர் ஸ்வாட் கிடைச்சதும் பார்த்தீங்கன்னா இல்லூஷனரி ஹெவன்லி செக்ரெட் எல்லாம் கிடைச்சது. பட் என்ன விஷயம்னா அந்த மினி வேர்ல்டுக்குள்ளேயே, அதாவது நம்ம ஹீரோட வேர்ல்டுக்குள்ளேயே நிறைய மினி வேர்ல்டு இருந்தல்ல, அதெல்லாம் தனித்தனியே கனெக்ட் ஆயிருக்கு. அதாவது தனித்தனி சின்ன சின்ன மினி வேர்ல்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டோட கான்டாக்ட் நினைச்சோம். பட் அது மாதிரி இல்ல போல. கிட்டத்தட்ட அது எல்லாமே அதுக்குள்ளதான் இருக்கு. பட் டிஃபரெண்டான டைம் அண்ட் ஸ்பேஸ்ல சுத்திக்கிட்டு இருக்கு போல. அந்த ரீசனால தான் கிட்டத்தட்ட இது எல்லாமே நம்ம ஹீரோ படிச்ச மினி வேர்ல்ட் இருக்க பார்த்தீங்களா, அது எல்லாமே லிங்க் ஆன மாதிரி இருக்கு. கண்டிப்பா இது எல்லாத்தையும் லிங்க் பண்ணிருக்குன்னா அதுக்கு எல்லாத்துக்கும் மூல காரணம் யாராக்கும் காங்மிங் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்க கரெக்டா அவரோட உருவம் நம்ம ஹீரோ முன்னாடி வர நம்ம ஹீரோ இப்போ கெஸ் பண்ண ஒரு விஷயம், ஆல்ரெடி கெஸ் பண்ண விஷயம் தான். என்ன, இப்போ இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்த்தா இந்த ஸ்வாடோட எனர்ஜி இப்போ அப்சர்வ் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்வாட் எனர்ஜி ரிலீஸ் பண்ணி பார்த்தீங்களா, அது சம்பந்தமே இந்த உலகத்தை சம்பந்தப்பட்டதே கிடையாது. அதாவது டிராகன் ரோயிலும் நம்ம ஹீரோடையும் எதுவுமே சம்பந்தப்பட்ட எனர்ஜி கிடையாது. ஸோ அதே மாதிரி டைம் அண்ட் ஸ்பேஸ் புக்கும் பார்த்தீங்கன்னா சம்பந்தம் இல்லாத வேற ஒரு இடத்துல இருந்து ஒரு மனுஷன் எடுத்து வந்தாரு. அந்த புக்கை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணாங்க, அது பிரிச்சு போட்டாங்க, நம்ம கேள்விப்பட்டோம். கரெக்டா? ஸோ அந்த புக்கும் பார்த்தீங்கன்னா ஆர்ஜின் இந்த உலகத்து சம்பந்தம் கிடையாது. கரெக்டா? ஸோ அந்த புக்கும் அந்த வெப்பன் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா லிங்க் டு காங்மிங் தான். ஸோ காங்மிங் கண்டிப்பா இந்த உலகத்தை சேர்ந்தவர் இல்லைன்னு நம்ம ஹீரோ கெஸ் பண்ண. பட் அப்படிப்பட்ட பவர்ஃபுல் மனுஷன் இங்க எதுக்கு வந்தாரு, என்ன சாதிக்க ட்ரை பண்ணாரு? பார்த்தா அதுக்கு ஒரு சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா டிராகன் ரூமுக்கு வெளியே வந்தாரு. ஆனா 300 வருஷமே தான் இருந்தாரு. உடனே பாத்தீங்கன்னா மறைஞ்சு போயிட்டா இருந்தாங்க. அவர் ஏன் போனாரு, ஏன் இதெல்லாம் விட்டு போயிருக்காரு, இதெல்லாம் காரணம் என்னன்னு புரியல. பத்தாவதுக்கு இந்த டோட்டல் இடத்தையும் பாத்தீங்கன்னா ஒரு மனுஷன் சீல் பண்ணி வச்சிருக்கான். அந்த மனுஷன் வேற யாரும் இல்ல, ஹோலி எம்பரர் தான். அவரு ஜஸ்ட் இந்த இடத்தை பியூரிஃபை பண்ண ட்ரை பண்ணல, டைம் அண்ட் ஸ்பேஸ் லா மூலமா டோட்டலா கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காரு. அந்த ரீசனால தான் பாஸ்ட் லைஃப்ல நம்ம ஹீரோவோட காதலி 2 பேருமே அவர் திருப்பியும் ரீசைக்கிளே ஆக முடியாத அளவுக்கு, அதாவது திருப்பி பிறக்கவே முடியாத அளவுக்கு அவங்க சோய் டிஸ்ட்ராய் பண்ணிருப்பாரு. பட் எப்படியோ அந்த புக்கோட ஹெல்ப் மூலமா திரும்பி வந்துட்டாங்க. சோ நம்ம ஹீரோட கெஸ் என்ன தெரியுமா? சோ கண்டிப்பா அவர் டோட்டல் உலகத்தையே கண்ட்ரோல் வச்சிருக்காருன்னா கண்டிப்பா இந்த உலக சம்பந்தப்பட்ட எந்த வெப்பனை வச்சும் அவர் அழிக்கவே முடியாது. அந்த ரீசனால தெரியல இந்த புக்கு, அதாவது டைம் ஸ்பேஸ் புக்கும் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தை சம்பந்தப்பட்டதே கிடையாது, வெளியேந்து வந்ததுன்னு நம்ம ஸ்டோரி கேட்டுட்டோம். அது மட்டும் கிடையாது, இப்ப இந்த ஸ்வாடும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இந்த உலகத்தை கிடையாதுன்றது இப்ப நமக்கு தெரிஞ்சு போச்சு. அதே மாதிரி பாஸ்ட் லைஃப்ல நம்ம ஹீரோ ஹோலி எம்பரர் சண்டை போட்டா கிட்டத்தட்ட ஈக்குவலா. அதுக்கான காரணமே டைம் அண்ட் ஸ்பேஸ் புக் நம்ம இருக்கிட்டு இருந்ததால தான். சோ இப்போ நமக்கு தெரிய புரிஞ்சு போச்சு என்ன, காங்மிங் விட்டு போன அந்த புக்கு அதுக்கு அடுத்து அந்த வெப்பன் ரெண்டுமே பார்த்தனா குறிக்கிறது எதை, ஒன்னே ஒண்ணு மட்டும் தான், ஹோலி எம்பரரை எதுக்கிறதுக்கான வெப்பன்னுட்டு.
ஸோ போன டைம் ஜஸ்ட் இந்த புக்கோட பவர் யூஸ் பண்ணி சண்டை போட்டோம், அந்த நம்ம தோத்துட்டோம். ஸோ இந்த டைம் இந்த ஸ்வாடையும் யூஸ் பண்ணி சண்டை போட்டா கண்டிப்பா அவரை ஸ்டாப் பண்ணிடலான்ற ஒரு நம்பிக்கை நம்ம ஹீரோக்குள்ள வர, நம்ம ஹீரோ அந்த ஸ்வாடை டச் பண்றான். செகண்ட் டே பார்த்தீங்கன்னா அதுல இருக்கிற ஃபார்மேஷன் இன்ஸ்கிரிப்ஷன் எல்லாம் ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்க நம்ம ஹீரோ அப்படியே உள்ளுக்குள்ளுக்கு ட்ரை பண்ண ஆரம்பிக்க, ஆமா அது நம்ம ஹீரோவையே அப்சர்வ் பண்ண ட்ரை பண்ணுது. உடனே பார்த்த காடஸ் நம்ம ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களோட எனர்ஜியை ஹீரோக்கு ஷேர் பண்ணாங்க. நீங்க யார் ஜியூன் எல்லாருமே ஷேர் பண்ண ஆரம்பிக்க நம்ம ஹீரோக்கு புரிய வருது என்ன மேட்டர் ஆஃப் ஃபேக்ட்னா இந்த வெப்பன் இருக்குல்ல, அதாவது மீட்ரைட் தண்டர் காட்ஸ் இருக்குல்ல, இதுக்கும் சோல் கிடையாது. இந்த ஃபிராக்மெண்ட் ஒன்று போச்சுல 10,000 ஸ்வாட், அதுக்கும் அந்த கான்சியஸோ ஸ்பிரிட்டோ சோலோ எதுவுமே இல்ல. பட் என்ன மேட்டர் ஆஃப் ஃபேக்ட்னா அந்த மீட்ரைட் தண்டர் காட்ஸ் ஆடுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நேச்சர் இருக்கு, அப்சர்வ் பண்ற நேச்சர். அந்த ரீசனால தான் அது அந்த 6 ஃபிராக்மெண்ட்டும் அப்சர்வ் பண்ணிக்கிச்சு. அதுக்கு என்னதான் ஸ்பிரிச்சுவல் கான்சியஸ் இல்லனாலும் அந்த அப்சர்வ் பண்ண டெக்னிக் இருக்குல்ல, அது மூலமா அது மொத்தத்தையும் ஒண்ணா மெர்ஜ் பண்ண ஆரம்பிக்க இந்த சேக்ரெட்டான ஃபிராக்மெண்ட் ஸ்பீஸ் இருந்ததுல அது இருந்தது இன்ஸ்கிரிப்ஷன் மொத்தம் கனெக்ட் ஆக ஆரம்பிக்க இப்போ அது ஃபுல்லா ஆக்டிவேட் ஆயிடுச்சு. பட் என்னதான் ஒரு வெப்பன் டிவைன் பவர் அளவுக்கு பவர் வந்தாலும் அதுக்கு ஒரு முக்கிய தேவை என்ன, சோல். அப்படி இருந்தால் மட்டுமே அது ஒரு டிவைன் வெப்பன் ஆக முடியும். பட் இப்போ அதுக்கிட்ட சோல் இல்ல, ஏன்னா ஃபிராக்மெண்ட்ஸும் சோல் இல்ல, ஒரிஜினலா அதுக்கிட்டயும் அது இல்ல. அதனால தான் இப்போ நம்ம ஹீரோவோட சோலையே அப்சர்வ் பண்ணி அது ஸ்பிரிட் சோலா மாத்த ட்ரை பண்ணுது. நம்ம ஹீரோவா எவ்வளவோ ட்ரை பண்றான் அதை ஸ்டாப் பண்ணணும்ட்டு, பட் முடியல. ஏன்னா அதோட சக்சஷன் பவர் அந்த அளவுக்கு இருக்கு, அப்படியே இப்படி உறிஞ்சிக்கிட்டு நம்ம ஹீரோவை அவன் சோலையும் உடம்புக்குள்ள இருந்து ட்ரை பண்ண நம்ம ஹீரோ நான் திருப்பி பாஸ்ட் லைஃப்க்கு வந்ததுக்கான காரணம் என்ன, அவனை கொல்லணும். சோ அது வரைக்கும் என் உயிரை நான் இழக்க மாட்டேன்றான். ஏன்னா இந்த சோல் அது உதிர்ச்சுன்னா நம்ம ஹீரோ பிசிக்கல் பாடி இழந்துருவான். அது மட்டும் இல்லாம அவன் சோல் பார்த்தீங்கன்னா அதோட ஸ்பிரிட் சோலா மாடும், அதாவது வெப்பனோட சீல் பண்ணப்பட்டுருவான். சோ அது நடக்கக்கூடாது. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஹோலி எம்பர் ஸ்டாப் பண்ணி ஆகணும். அவர் பண்ணதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும். பாஸ்ட் லைஃப்ல நடந்த மிஸ்டேக் எதுவும் திருப்பி நடக்கூடாது. அதனால அவன் ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க. பட் அந்த டைம் இதை உணர்ந்துருச்சு. அந்த கோழி குஞ்சு தான் தூங்கிட்டு இருந்தது, உணர்ந்துருச்சு. ஆனா அதுக்குள்ள இங்க நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்றாங்க பாத்தீங்களா, எனர்ஜி கொடுத்து. நீங்க யாரு ஜியோன்னு அவங்களோட சோல் பவரையுமே சேர்த்து உரியிற அளவுக்கு அந்த ஸ்வாட் உறிஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்படியே போச்சுன்னா இவங்க 4 பேரோட எனர்ஜியை மொத்தத்தையும் உறிஞ்சிட்டு சோலையும் சேர்த்து உறிஞ்சிடும் போல அப்படின்னு பயப்பட அப்ப கரெக்டா என்ட்ரி கொடுத்தாரு நம்ம சிக்கன். அவர் எனர்ஜியை ரிலீஸ் பண்ண அந்த எனர்ஜி இருக்குள்ள போக நம்ம ஹீரோட எனர்ஜி உங்களுக்கு தெரியும் அப்படியே பயங்கரமான பெரிய அளவுக்கு ஸ்டோர் பண்ண முடியும். அப்படிப்பட்ட அவனே ஸ்டோர் பண்ண முடியாத அளவுக்கு எனர்ஜி அது கொடுக்க நம்ம ஹீரோ கொஞ்சம் ரியாக்ஸ் ஆக உடனே ஜம்ப் பண்ணி அது ரெடி ஆகிறத பார்த்த உடனே நீங்க யாருக்கும் சரி ஜீவனுக்கும் சரி எல்லாருக்கும் சந்தோஷம். கிட்டத்தட்ட தலைவர் பார்த்தீங்கன்னா இந்த மொத்த இந்த பெயிண்டிங் கொடுக்குற மொத்த எனர்ஜி அப்சர்வ் பண்ணி ஆட்டை போட்டு ஆடுறத யாருன்னா அவர் தான். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா பயங்கரமான பீக் இருப்பார்ல எனர்ஜியில், அவர் நம்ம இருக்க எனர்ஜி கொடுக்காத மூலமா ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட எனர்ஜி மற்றவங்களோட எனர்ஜி இந்த மினி வேர்ல்ட்ல இருக்கிற மொத்த எனர்ஜி அது மட்டும் இல்லாம பின்னாடி சிக்கன் குட்டி அதோட எனர்ஜி எல்லாத்தையும் சேர்த்து மர்ஜ் பண்ணி அட்டாக் பண்ண ரெடி ஆக அந்த எனர்ஜி மொத்தத்தையும் ஸ்ட்ரெயிட்டா சோலா நோக்கி அனுப்ப இப்போ ஸ்பிரிட் சோலா இருந்தா அதுக்கு ஸ்பிரிட் சோல் இருந்தா அது பார்த்தீங்கன்னா ஹீரோட திறமை அவனோட சோலோட ஸ்ட்ரென்த் இதெல்லாம் பார்த்து பார்த்தீங்கன்னா ஓகே அப்படின்னு ஒத்துக்கிட்டு இருக்கோம் மாஸ்டரா. பட் இப்போ அதுக்கு அது இருக்கான்னா இல்ல, அந்த ரீசனால இவன் மொத்த எனர்ஜி இப்படி அமிச்சான் பார்த்தீங்களா, அந்த எனர்ஜியை பார்த்த உடனே அது என்னதான் ஒரு டிவைன் வெப்பனா இருந்தாலும் அது கிட்ட ஸ்பிரிட் இல்லை. அதால ஜஸ்ட் நம்ம ஹீரோட பவர் வச்சே அதுக்கு புரிஞ்சிருச்சு என்ன மேட்டர், அவன் பவர்ஃபுல். அதால அது காம் ஆயிடுச்சு, அடங்கிடுச்சு. நம்ம ஹீரோ சொல்லாட்டே போல ட்ரை பண்ணல. பட் என்ன மேட்டர்னா நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணதால அந்த கோழி குஞ்சு மொத்த எனர்ஜி கொடுத்துருச்சு. இப்ப திருப்பியும் பாத்தீங்கன்னா நல்லா பெருசா வளர்ந்த மனுஷன் திருப்பி குட்டியா கோழி குஞ்சா மாறிட்டாரு. ஃபைனலா இப்ப நம்ம ஹீரோ அந்த எனர்ஜியை போர் பண்ணது மூலமா அதுக்கு சோல் இல்லனாலும் ஸ்பிரிட் இல்லனாலும் நம்ம ஹீரோ ஃபோர்ஸ்ஃபுல்லா எனர்ஜியை ஃபீட் பண்ணதுனால அது நம்ம ஹீரோவோட ஃபோர்ஸ் அண்டர்ல வந்துருச்சு. அதாவது இப்ப ஃபுல் எனர்ஜியுமே நம்ம ஹீரோட எனர்ஜி தான். அந்த ரீசனால நம்ம ஹீரோ அவனோட எனர்ஜி மூலமா அதை ஃபோர்ஸ்ஃபுல்லா அவனுக்குள்ள கொண்டு வர ட்ரை பண்ண அந்த டைம் ரிலீஸ் ஆன எனர்ஜி இருக்கு, அப்படிப்பட்ட எனர்ஜி அவ்வளோ எனர்ஜி ரிலீஸ் ஆக நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்வாட அவனோட சோல் சீக்குள்ள கொண்டு வந்து அவ அதை அப்படி பண்ண ட்ரை பண்றான்.
அதை மாஸ்டர் பண்ண ட்ரை பண்றான். அவன்கிட்ட ஆல்ரெடியே பாத்தீங்கன்னா இந்த வெப்பன் சம்பந்தப்பட்ட ஹெவன்லி மீட்ரைட் தண்டர் ஸ்வாடோட டெக்னிக் 36 மூவ் இருக்கும். அதை யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னா அவன் இத மொத்தத்தையும் ஒன்னாக ட்ரை பண்றான். அது மட்டும் இல்ல, அந்த டெக்னிக் இருக்குன்னு சொன்னல, அது எப்படி கிடைச்சது தெரியுமா? நம்ம ஹீரோ ஸ்வாட அப்சர்வ் பண்ண ட்ரை பண்ணிச்சுல ஸ்வாடு, அப்ப அது இன்ஸ்கிரிப்ஷன் இருந்தல்ல, அந்த இன்ஸ்கிரிப்ஷன் மூலமா தான் நம்ம ஹீரோ இந்த 36 ஸ்டெப்பை கத்துக்கிட்டு இருப்பான். அது மட்டும் கிடையாது, அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ அந்த 36 ஸ்டெப் டெக்னிக் இருந்தல்ல, இந்த ஸ்வாட கண்ட்ரோல் பண்ண டெக்னிக், அதோட சேர்த்து அவனோட ஹெவன்லி காட் டெக்னிக்கும் சேர்க்கும் போது அவனோட மைண்டுக்குள்ள ஃபீல் பண்ண முடியுது அந்த மீட்ரைட் தண்டர் காட் ஸ்வாடோட டெக்னிக் பவர் இன்க்ரீஸ் ஆகுறது. இத பண்ணும்போது நம்ம இருக்கு சர்ப்ரைஸ் ஏன் தெரியுமா? கிட்டத்தட்ட நம்ம ஹீரோ கல்டிவேட் பண்ணிக்கிட்டு இருக்க ஹெவன்லி காட் டெக்னிக், அதுவும் அந்த ஸ்வாட் இன்ஸ்கிரிப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, அதுவும் இந்த அளவுக்கு பக்காவா கம்பைன் ஆகி அதோட பவர் இன்க்ரீஸ் பண்ணதா என்ன அர்த்தம்? ஆல்ரெடி இது கம்பைன் இருக்குன்னு தெரிஞ்சிருக்கு. யாருக்கு? இந்த ஸ்வாடோட ஒரிஜினல் ஓனரான காங் மிங்குக்கு. அந்த டைம் நமக்கு வெளியே நிங்கரோட செக்ட காட்டுறாங்க. அந்த செக்ட பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்காங்க. லேடிஸ் தான் பேசிட்டு வராங்க, எப்பயும் போல தான் காசிப் தான். என்ன அந்த பயங்கரமான திறமைசாலின்னு சொல்லப்பட்ட ஜியூன்னு நீங்க ரெண்டு பேருமே லவ் பண்றது ஒரே பையனியா? அப்ப அந்த பையன் எந்த அளவுக்கு திறமைசாலியா இருப்பான்? ஏன்னா இந்த ரெண்டு பேருமே இந்த செக்டரோட த மோஸ்ட் பவர்ஃபுல் ஜீனியஸ் சொல்லப்பட்டவங்க, இதையும் பார்க்க முடியாத அளவுக்கு ஜீனியஸ் சொல்லப்பட்டவங்க. அப்படிப்பட்ட ரெண்டு பேரோட மனசை கவரக்கூடிய பர்சன் எப்படிப்பட்டவனா இருப்பான் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க, அப்ப சடனா ஒரு கில்லிங் இன்ட்ரெஸ்ட் ஃபீல் பண்றாங்க. ஏதோ சரியில்லையேன்னு யோசிக்க சடனா அவங்க மேல ஒருத்தன் ஜம்ப் பண்றான். ஜம்ப் பண்ண ஒருத்தன் அங்க இருக்க ஒரு பொண்ணை பிடிச்சி கழுத்தை நெரிக்க, அவ துடிக்க, அதை பார்க்கும் போது அவன் சொல்ற வார்த்தை, உண்மையாவே இந்த செக்டரோட பொண்ணுங்க எல்லாமே அழகாதான் இருக்கீங்க, மூஞ்ச மறைச்சிட்டு இருந்தாலும் நல்லபடியா அப்ப ஹெல்ப் பண்ண அந்த செக்டரோட எல்ரோது வந்தாச்சு. வந்த உடனே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இவன் யாருன்னு தெரிஞ்சிருக்கு. இவன் டீமன் காட் செக்ட் சேர்ந்தவன். 10th ரெண்டு பேருக்குள்ளயும் பாத்தீங்கன்னா அப்ப பிரச்சனை வந்திருக்கு போல. அந்த ரீசனால ரெண்டு பேரும் தெரிஞ்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. இவன் சொல்றான், ஒழுங்கா நீ ஏன் கூட வந்துரு. ஏன் தெரியுமா? இப்போ நான் தான் பவர்ஃபுல், டவ் ஆஃப் டிராகன் ரெலிம்ல பீக் ரீச் பண்ணிட்டேன் நானு. சோ இப்போ நான் தான் பவர்ஃபுல், சோ நீயும் எனக்கு அடிமையாடுன்ற மாதிரி கூப்பிட அந்த லேடி அவங்களோட எனர்ஜியை ரிலீஸ் பண்ணதை பார்த்தவனுக்கா ஷாக்கு. ஐயோ ஆன்சிஸ்டர் இல்லையுமா அப்படின்னு ஷாக் ஆக டைமே கொடுக்காம அவங்க அட்டாக் பண்ண அவன் பயங்கரமா ரத்தத்தை கக்கறான். அவனால முடியல, அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, ஆஹா இவங்கிட்ட கொன்றுவானான்ட்டு அவன் பயங்கர ஸ்பீட்ல ஓட, இவங்களா என் செக்டுக்குள்ள தைரியமா வந்துட்டு எங்களோட ஸ்டூடெண்ட் அட்டாக் பண்ணிட்டு தப்பிச்சா விட்டுருவானான்ட்டு அவங்க தெத்த. அப்ப சடனா அவன் போன இடத்துல ஒரு போர்ட்டல் ஓபன் ஆகுது. அதுவும் பயங்கர பிரம்மணம் பேச ஓபன் ஆக அப்ப கேட்ட குரல், இந்த செக்டர் சம்பந்தப்பட்ட யாருமே தப்பிக்க கூடாதுன்னு சொல்லு. அந்த பெரிய போர்ட்டல்ல இருந்து எனர்ஜி ரிலீஸ் ஆக அது எல்லாமே சரியில்லைன்ற ஒரு எண்ணத்தை உருவாக்க அது பயங்கர ஸ்பீட்ல அங்க நின்னுட்டு இருந்த எல்லா லேடிஸையும் அட்டாக் பண்ண பயங்கர ஸ்பீட்ல வர அந்த டைம் கரெக்டா ஒரு எனர்ஜி அதை ஸ்டாப் பண்ணுது. யாருன்னு பார்த்தா லேடி நாங் தான். அவங்களுக்கு பார்க்கும் போது தெளிவா புரிஞ்சிடுச்சு, என்ன இது கண்டிப்பா ஒருத்தர் மட்டும் குறிவிக்க போறது இல்ல, டோட்டல் செக்டியே குறிவிக்க போகுதுன்னுட்டு அவங்க மத்த எல்டர்ஸ் கூப்பிட்டு அவங்க ஆக்டிவேஷன் பண்ணிட்டாங்க டிஃபென்ஸ் ஃபார்மேஷன். அந்த ஃபார்மேஷன் பயங்கர ஸ்பீட சுத்தி வளைக்க, ஏனதான் ஆப்போசிட்ல அவங்க போர்ட்டலே ஓபன் பண்ணி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாலும் இவங்களோட ஷீல்டு பாத்தீங்கன்னா அதை ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இப்படி பயங்கரமான கிளாஷ் வெளியே போயிட்டு இருக்க நம்ம ஹீரோ உள்ள ஸ்க்ரோலுக்குள்ள கல்டிவேஷன் பண்ணிட்டனால அவன் எப்போ சக்சஸ்ஃபுல்லா அந்த ஸ்வாட இப்போ காம் பண்ணிட்டான். அவன் மைண்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டான். இப்போ அத அவனோட ஸ்வாட் பாடியா மாத்த ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். சக்சஸ் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் அந்த ஸ்வாட் பாடி அன்ப்ரோக் ஆகிற வரைக்கும் அவனோட பிசிக்கல் ஃபார்முக்கு எந்த பிரச்சனையும் வராது. உங்களுக்கு தெரியும்ல, பிசிக்கல் பாடி அழிஞ்சா கூட அவங்க சோல் யூஸ் பண்ணி அவங்க தப்பிச்சு பார்த்தீங்கன்னா வேற பாடி ஃபார்ம் பண்ணுவாங்க. பட் அதை பண்ண விடாம தடுக்கிறது யாருன்னா ஹோலி எம்பரர். அந்த ரீசனால தான் சண்டை போடுற எல்லாருமே இறந்துடுறாங்க. ஆனா அழிக்கவே முடியாத அளவுக்கு பாடி இருந்தா அப்புறம் என்ன பிரச்சனை? அதுவும் இந்த ஸ்வாட் பாடியோட ஸ்ட்ரென்த் ரொம்ப 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 அதிகமா இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த ஸ்வாட் நம்ம ஹீரோவோட சோல் அப்சர்வ் பண்ணி அது அதோட ஸ்பிரிட் சோலா மாத்த ட்ரை பண்ணுச்சு. ஆனா இப்போ நம்ம ஹீரோ அந்த ஸ்வாட் அப்சர்வ் பண்ணி அதை அவனோட பாடியா மாத்திட்டான். அவனோட பாடியே இப்ப ஸ்வாட். அவன் கையை நீட்டினாலே ஸ்வாட் ஸ்லாஷ் தான்.
அந்த அளவுக்கு பவர்ஃபுல் பீயிங்கா மாற. இப்போ அவன் பாடியோட ஸ்ட்ரென்த் எந்த அளவுக்கு தெரியுமா? ஜஸ்ட் அவன் பிசிக்கல் ஸ்ட்ரென்த் மட்டுமே ஆன்சிஸ்டர் சேர்ந்தவங்களால கூட பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை ஹர்ட் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு அவன் பாடியோட பிசிக்கல் ஸ்ட்ரென்த் இருக்கு. நம்ம ஹீரோ கண்ணை திறக்க எதிரில இருந்தது நீங்க யாருதான் அப்படியே உத்து பார்த்துக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோ கண்ணை முடிச்சது அப்புறம் கூட அவன் உத்து தான் பார்த்துக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவா என்னமாச்சு அம்புஜா இருக்கா அப்படின்னு கேட்க அங்க பக்கத்துல ஜியோ நின்னு கலாச்சிக்கிட்டு இருக்கா. நீ கண்ணை மூடல இருந்ததே உன்னதானா பார்த்துக்கிட்டு இருக்கா, ஒரு செகண்ட் கூட உன்னை விட்டு போகவே இல்லைன்னு சொல்ல. நம்ம ஹீரோவா அது எதிர்பார்த்து தானே, அவளுக்கு என் மேல அக்கறை அதிகம் அப்படின்னு சொல்றத கேட்ட உடனே ஜியோனுக்கா கோவம். அப்ப எனக்கு இல்லையா, நானும் தான் கவலைப்பட்டேன் அப்படின்னு அவ கோவப்பட, அப்ப சம்பந்தமே இல்லாம நம்மளால சொல்லவே முடியாத ஒரு புரியாத ஒரு விஷயம் நடக்குது. என்ன, லேடி நாங் வெளியிருந்து ஜியூனியும் நீங்க யாரோ கூப்பிடுறத அவங்க ஃபீல் பண்றாங்க. அதாவது அவங்களால கேட்க முடியுது. எப்படி பாசிபிள்னு புரிய. ஓ ஓகே ஓகே புரிஞ்சிடுச்சு. என்னன்னா ஜெனரலா நம்ம ஹீரோவோட மைண்டுக்குள்ள அந்த ஸ்க்ரோல் இருக்கும், அதுக்குள்ள இருக்கிறவங்களால ஃபீல் பண்ண முடியாதுன்னு சொன்னோம். பட் இப்ப ஸ்க்ரோல் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட மைண்டுக்குள்ள இல்ல, ஏன்னா நம்ம ஹீரோ ஸ்க்ரோலுக்குள்ள இருக்கான். ஸோ அந்த ரீசனால கண்டிப்பா ஸ்க்ரோல் வெளியே பிசிக்கல் வேர்ல்ட்ல தான் இருக்கு. அந்த ரீசனால தான் அவன் கூப்பிட்டது உங்களுக்கு கேட்டிருக்கு போல. இல்லையே, அப்படி இருந்தா கூட ஸ்க்ரோலுக்குள்ள கேட்கறது பாசிபிள் இல்லையே. அந்த அளவுக்கு கேட்கக்கூடிய திறமை யாருக்கு இருக்குன்னா இந்த ஸ்க்ரோலுக்கு சொந்தக்கார நம்ம ஹீரோக்கு மட்டும் தானே இருக்கு. ஏதோ சரியில்லையே. ஓகே புரிஞ்சிடுச்சு. என்ன, இப்ப இவங்க 3 பேருமே ஒண்ணா இருக்காங்க. நம்ம ஹீரோவால மட்டும் தான் ஸ்க்ரோலுக்கு வெளியே கதை உணர முடியும். அப்படி இருக்க இப்ப இவங்களால அப்படி உணர முடிஞ்சது, அவங்க சொல்றதை கேட்க முடிஞ்சதுன்னா இப்ப கிட்டத்தட்ட இவங்களும் இந்த ஸ்க்ரோலுக்கு ஒரு ஓனர் மாதிரி தான். ஏன்னா இவங்க 3 பேரோட சோல்ஸையும் கனெக்டட். அந்த ரீசனால இப்ப கிட்டத்தட்ட இவங்களும் பார்ஷியல் ஓனர் ரீசனால தான் இவங்களால வெளியே அவங்களை கூப்பிட்டதை ஃபீல் பண்ண முடிஞ்சது போல. சரி, அங்க பயங்கரமான ஆபத்துல இருக்காங்க, டீமன்கள் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கு, இவங்க ஃபார்மேஷன் போட்டு ஸ்டாப் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மேட்டர் மொத்தத்தை நம்ம இருக்க சொல்லி முடிக்க நம்ம ஹீரோ நீங்க யாரையா ஜியோனியும் பாத்தீங்கன்னா அவங்க செக்டுக்கு போக சொல்றான். அவன் இப்ப போக போறது டீமன் காட் செக்டுக்குன்றான். பட் அது ரிஸ்க் ஆச்சேன்னு யோசிக்க நம்ம ஹீரோ அதை எதிர்பார்க்கல, இவ்வளவு சீக்கிரமா டீமன் காட் செக்டை எதிர்ப்போன்னுட்டு. அப்ப நமக்கு இந்த டைம் செக்ட் இருக்குல்ல, இதுக்கு வெளியே கட்டுறாங்க, டீமன்ஸ் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அங்க ஒரு எல்டர் வந்திருக்காரு. அவர் தான் பாத்தீங்கன்னா இந்த அட்டாக்க ஆர்கனைஸே பண்ணிருக்காரு. அப்ப அவர் சம்பந்தப்பட்ட 2 பேரை ஓடி வந்து நீ கவலையப்படாதீங்க, அவங்களால யாராலுமே வெளியே வர முடியாது, செக்ட் சுத்தி வளைச்சிட்டோம், என்னதான் அவங்க ஷீல்டே போட்டு வச்சிருந்தாலும் நம்ம சுத்தி வளைச்சிருக்கோம், அந்த ரீசனால எவனாலையுமே வெளியே வர முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்ப அந்த எல்டர் சொன்ன விஷயம் என்ன, அந்த செக்ட்ல ஒருத்தர் இருக்கா, அவன் எனக்கு தேவைன்னு சொல்ல. யார் தெரியுமா? நம்ம ஹீரோ தான். பட் என்ன மேட்டர் ஃபேக்ட்னா நம்ம ஹீரோ இங்க இருக்கிறது அவங்களுக்கு எப்படி தெரியும்? பத்தாவதுக்கு நம்ம ஹீரோவை தேடி அவங்க வரணும். அது மட்டும் இல்ல, நம்ம ஹீரோ டவ் ஆஃப் டிராகன் ரீச் பண்ணவன்ற மேட்டரும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா இந்த மேட்டர் யாருக்குமே தெரியாதே வெளியே. எப்படி தெரிஞ்சது? இப்படி புரிய கன்ஃபியூஸ்ல நம்ம இருக்க. அவன் தான் செக்ட் லீடர் இல்ல, அதை சொன்ன உடனே அந்த 2 முட்டாள் டீமன்ஸும் டவ் ஆஃப் டிராகனா இத சொல்லி இருந்தீங்கன்னா நான் எப்பவே கொண்டு வந்திருப்பேன். உங்களுக்கு வேணும்னா அந்த யூஷியான் செக்டே உன் காலடியில போடுறேன்னு. அவங்களா டேய், அவனுங்க பவர் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்ல முடியாத அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சோ நான் சொன்ன வேலையை மட்டும் பண்ணுங்க, அந்த இடத்துக்குள்ளதான் அவன் இருக்கா, அவனுக்கு வேணும் அப்படின்னு சொல்ல அடுத்த செகண்ட் வானத்தை ஸ்பேஸ் டைம் கிழிச்சுக்கிட்டு வெளியே என்ட்ரி நம்ம ஹீரோ அப்படியே கோல்டன் லைட்ல அந்த ஸ்பேஸ் கிளி அதுல இருந்து வெளியே வந்தவன் நான் நினைச்சு பார்க்கலையே, என்ன தேடி எல்டர் ஃபெங்கே வந்திருக்கீங்களா? டீமன் காட் செக்ட்ல தி தேர்ட் மோஸ்ட் பவர்ஃபுல் பர்சன் நீங்களே என்ன தேடி வரதுக்கான அளவுக்கு காரணம் என்னன்னு கேட்க, இதை பார்த்த உடனே ஒரு டீமனா இவனா, அதுவும் நமக்கு மேல நின்று பேசுறானா, இப்பயே அவனை புடிச்சு இழுத்துக்கிட்டு வரல அப்படின்னு அவன் கோவப்பட்டு போக ட்ரை பண்ண. கூட இருந்த ஒரு டீமனுக்கான்ல, அவன் கொஞ்சம் புத்திசாலி போல அவனை ஸ்டாப் பண்றான். டேய், ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்றதுக்கு முன்னாடி நம்ம எல்டரோட ரியாக்ஷன் அப்பாடான்னு அந்த எல்டர் அப்படியே சர்ப்ரைஸ்ல இருக்காங்க. ஏன், அவங்க எதிர்பார்க்கவே இல்லை நம்ம ஹீரோ இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருப்பான்னு. அவனோட ரெலிம் டவ் ஆஃப் டிராகன், பட் அவர் ரிலீஸ் பண்ற எனர்ஜி ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு, ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. அது மட்டும் இல்ல, கரெக்டா நம்ம சொல்லி முடிக்கும் போது அவன் என்ட்ரி கொடுக்கறானா என்ன அர்த்தம்? அவன் ஆல்ரெடி ரொம்ப நேரமா இருக்கன்னு அர்த்தம், பேசுறதெல்லாம் கேட்டிருந்தான்னு அர்த்தம். அது மட்டும் இல்ல, அவன் அவ்வளோ நேரம் அங்க இருந்தும் நம்மளால ஃபீலே பண்ண முடியலன்னா அவன் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருப்பான்னு யோசிக்கிறாங்க. அவங்க எழுந்து வெளியே வர அதை பார்த்த உடனே இந்த 2 முட்டாள் டீமன்ஸ் கூட இருந்தாங்க பாத்தீங்களா, அவனுங்களே அப்படியே அழகுல மயங்க. சைட்டா நம்ம ஹீரோ மேண்டே வந்தவங்க நீதான் நீலியான்னு கேட்க நம்ம ஹீரோ கெஸ் பண்ணிட்டான். என்ன, அவங்களோட பவர் ஆன்சிஸ்டர் ரெலிம்ல பீக்ல இருக்காங்கன்ட்டு. ஓகே
எதுக்கு வந்தீங்க, என்ன விஷயம், நீங்க என் அழகுல மயங்கி ரொமான்டிக்கா பேச வந்தீங்களான்னு கேட்க அவங்களுக்கா உண்மையிலேயே நீ குறும்புக்கார பையன் தான்டா. இப்படி சொல்ல போது நம்ம ஹீரோவா, உங்களுக்காக நானே என் கையை கட்டிக்கிறேன், நீங்க எப்ப வேணா நான் கூட்டு போலாம், என்ன பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்ல அவங்களுக்கு ஒரு டவுட் என்னன்னா, ஜெனரலா அவங்க அழகை பார்த்து எல்லாம் மயங்குவாங்க. ஆனா இந்த பையன் உண்மையாவே மயங்கிட்டானா இல்ல ஏதாவது ட்ரிக் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கானான்னு யோசிச்சு பேருக்கு சும்மா அங்கங்க டச் பண்ணிக்கிட்டே, நான் உனக்கு புடிச்சிட்டு போ வரலப்பா, உன்னை பார்க்க தான் வந்தேன்னு சொல்ல. கண்டிப்பா என்ன விஷயம் சொல்லுங்க, என்ன விஷயமா இருந்தாலும் உங்களுக்காக நான் பட தயாரா இருக்கேன்னு நம்ம ஹீரோ சொல்ல. அவங்களா, நீ என்னோட கெஸ்டா வந்தா நான் மட்டும் இல்லப்பா, எந்த பேரழகியா இருந்தாலும் சரி கண்டிப்பா உன் கூட சந்தோஷப்படுவாங்கன்னு சொல்ல, கிட்டத்தட்ட அரேஞ்ச் பண்ணி தரன்ற அளவுக்கு பேச்சு வர நம்ம ஹீரோ, அப்படியா அப்ப உங்க செக்ரட்டரி ஒத்துப்பாங்களான்னு கேட்க அவனுக்கு ஷாக்கு. அட பாவி, அப்ப உண்மையிலேயே மழகல மயங்கல, பெண்பிட்டே மக விளையாடி இருக்கா. ஆனா அதை விட பயங்கரமான ஷாக்கு கீழே நின்ன 2 முட்டாள் டீமனுக்கு தான். ஏன் தெரியுமா, நம்ம செக்ரட்டரி ஆம்பளையாச்சே, ஒருவேளை இந்த பையனுக்கு பொண்ணுங்களும் பிடிக்காதோ பசங்களும் பிடிக்குமோ அப்படின்னு ஷாக்ல இருக்க. ஐயோ பையனா, அந்த எல்ரா நீ ஏன்பா இப்படி கேக்குற அப்படின்னு நம்ம ஹீரோ எல்ரோட காது பக்கத்துல வந்துட்டு, எனக்கு தெரியும் அவங்க பொண்ணுன்னு தெரியும், அவங்களோட சீக்ரெட் எல்லாமே எனக்கு தெரியும்னு சொல்ல, அவங்க என்ன சொல்றதுனே புரியாம அப்படியே நிக்க, இத கீழே இந்த 2 டீமன்ஸ் கேட்டானுங்க. அவங்களுக்கு ஷாக்கு, என்னது அப்ப ஆம்பளை இல்லையா அவங்க பொம்பளையா அப்படின்னு ஷாக் ஆக, அதுக்குள்ள இதை உணர்ந்த உடனே அவங்களா, சும்மா விளையாடாதப்பா, ஜோக் பண்ணிட்டு இருக்காதப்பா அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ எல்ரு காதுல மட்டும் சொல்லல, சத்தமா தான் சொன்னான் போல. அந்த ரீசனால அந்த விஷயத்தை அப்படியே டாபிக் மத்த ட்ரை பண்ணவங்களா, நீ சொன்னல சீக்கிரம் தெரியும்ட்டு ஏதாவது ஒன்று சொல்லு பாப்போம்னு கேட்க, நம்ம ஹீரோவா, எனக்கு நிறைய தெரியுமே, ஏதாவது சொல்ல. ஓகே, இது என்ன, நீங்க செய்யற பேஸ்ட்ரினா உங்க செக் மாஸ்டருக்கு ரொம்ப பிடிக்கும், கரெக்டா? இத கேட்ட உடனே அவங்களுக்கா, ஒருவேளை இந்த பையனுக்கு மைண்ட் ரீடிங் தெரியுமோ அப்படின்னு யோசிக்கும் போது நம்ம ஹீரோவா, அதை கெஸ் பண்ண மாதிரி, எனக்கு உண்மையாவே மைண்ட் ரீடிங் தெரியும்னா உங்களோட பவருக்கு என்னோட பவருக்கும் நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம், நான் மைண்ட் ரீடிங் பண்ணன்ற விஷயத்தன்னு சொல்ல. அதுவே அவங்க மனசுக்குள்ளதான் யோசிச்சாங்க. அதை வெளியே சொல்லிட்டு எனக்கு மைண்ட் ரீடிங் தெரியாதுன்னு அர்த்தம். அதுக்குள்ள நம்ம சொல்றது என்ன, உங்களுக்கே தெரியாத விஷயம் கூட உங்க செக்ரட்டரி பத்தி எனக்கு நிறைய தெரியும்னு அவங்களுக்கு சர்ப்ரைஸ். அப்படி தெரியும் சொல்லுங்க. நம்ம ஹீரோ கீழ்காரல 2 பேர் முட்டாள் அவங்கள பாக்குறான். அவனுக்கு ஒன்னும் கியூரிஸா கார்ட தூக்கி வச்சு கேட்கறானுங்க என்னவா இருக்குன்னுட்டு. நம்ம எனக்கு புரிஞ்சு போச்சு, என்ன இதுங்க ஓப்பனா சொல்லணும்னா கண்டிப்பா தேவையில்லாத பிரச்சனை இழுத்து மாட்டி போட்டுட்டு வேற எங்கேயாவது போலாமா பேசுறதுக்குன்னு சொல்ல, அவங்க அடுத்த செகண்டே அந்த இடத்துல ஒரு ஃபார்மேஷன் போறாங்க, சவுண்ட் ஐசோலேஷன் ஃபார்மேஷன். நம்ம ஹீரோவா, இப்ப நான் சொல்ல போறத கேட்ட கண்டிப்பா நீங்களே ஷாக் ஆவீங்க, பயந்துராதீங்க, என்ன சும்மா சொல்லுப்பா ஓவரா இன்பட் பண்ணிட்டு இருக்காத அப்படின்னு கேட்கும் போது, நான் உங்க செட் மாஸ்டரோட டவோ கம்பெனியன்னு சொல்ல, அடுத்த செகண்டே அவங்க கத்தி எடுத்து அவன் கழுத்துல வச்சு அட்டக்க மொத்தத்தையும் அவன் தலைக்கு மேல வைக்க. ஏன்னா அவன் சொன்னது தெரியுமா, டூயில் கல்டிவேஷன் ஸ்டார் மார்ஷல் காட் டெக்னிக்ல பார்த்தோம்ல, அதுதான். ஆனா அது ஏன்ஷியன்ட் டைம் பியூரஸ்ட். பட் சொன்னல, கல்யாணம் பண்ணவங்களுக்குள்ள லவர்ஸ்குள்ள மட்டும் தான் பண்ணுவோம், வேற பண்ண மாட்டாங்கட்டு. அந்த ரீசனால தான் அவங்களுக்கு அவ்வளோ கோவம். ஏன்னா இது அவ்வளோ பெரிய இன்சல்ட். ஏன்னா அது காதலர்களுக்குள்ள மட்டுமே பண்ணக்கூடிய விஷயம். சில ஃபோர்ஸ்ஃபுல்லா பண்ணுவாங்க, ஓகே. பட் என்ன விஷயம், என்னோட செக்ட் மாஸ்டர் ஒரு பியூரஸ்ட் பர்சன்டா, அப்படி இருக்கிறவங்கள நீ எப்படி இப்படி கேவலப்படுத்துவ? கோவத்தை அப்படியே பயங்கரமான கொலவெறியில் இருக்காங்க. நம்ம ஹீரோவா, நான் எப்ப சொன்ன ஹியூமன்ட்டு அப்படின்ட்டு அவன் டக்குன்னு பாத்தீங்கன்னா அவனோட ஃபாக்ஸ் ரூத்தை எடுக்க, இத பார்த்து அவங்களுக்கு ஷாக்கு. என்னது நீ ஏன்ஷியன்ட் ஃபாக்ஸ் கிளான் சேர்ந்தவனா? இப்படி அவங்க ஷாக் ஆக, இல்ல இது கண்டிப்பா பாசிபிள் இல்ல, ஒருவேளை நீ டீமன் பிளட் ரிச்சுவல் யூஸ் பண்ணி இருந்தா அப்படின்னு டவுட் பட, அப்ப நம்ம ஹீரோ சொன்ன விஷயம் என்னன்னா, அவன் சொன்னவங்களோட பேரு மியூ யூ. அவங்களோட விரிஸ்ட்ல பாத்தீங்கன்னா தம் சைஸ்ல ஒரு டிராகன் மச்சம் இருக்குன்னு சொல்ல, இவங்களுக்கு சர்ப்ரைஸ். என்ன, நம்ம செட் மாஸ்டரோட ஒரிஜினல் நேம் மியூ யூ, இது எனக்கு இப்படி தெரியும்னு கவராங்க. இருந்தாலும் இதை வச்சுலாம் நீ சொல்றது உண்மை நம்ப முடியாது இப்படி அவங்க முடிவெடுக்க, நம்ம ஹீரோவா,
நீங்க அவங்களோட க்ளோஸ் அசோசியேட். அந்த ரீசனால கண்டிப்பா உங்களுக்கு நல்லாவே தெரியும் என்ன அவங்க உடம்புல ஜஸ்ட் விரிஸ்ட்ல மட்டும் இல்ல மொத்தமா 6 டிராகன் மார்க் இருக்குன்னு சொல்ல. 2 காலுல, 1 ஷோல்டர்ல, இன்னொன்னு 2 அப்படின்னு அவங்க ஒண்ணு பயங்கரமா கோவப்பட எப்படி எப்படி உங்களுக்கு தெரியும் இந்த சீன் எப்படி தெரியும் பாசிபிளே இல்லையே அப்படின்னு பயங்கர மன ஷாக்ல இருக்காங்க அவங்க. ஒருவேளை இந்த பையன் சொல்ல உண்மையா இருக்குமோன்னு யோசனை வருது. நம்ம ஹீரோ அப்பதான் சொல்றான் பாஸ்ட் லைஃப்ல அவன் கூட சண்டை போட்டிருக்கானா. சண்டை போடும்போது பாத்தீங்கன்னா அந்த டிராகன் மார்க், அதாவது லைஃப் அண்ட் டெத் டைம்ல அந்த டிராகன் மார்க் ஹெல்ட் ஆயிருக்கு, அது ஆக்டிவேட் ஆயிருக்கு. ஆக்டிவேட் ஆகும் போது ட்ரெஸ்ஸுக்கு மேலேயே தெரிஞ்சிருக்கு. அது மூலமா தான் நம்ம ஹீரோக்கு அந்த டிராகன் மார்க் எங்கெங்க இருக்குன்றது தெரிஞ்சிருக்கு. பட் அந்த எல்டர் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ சொல்றது மொத்தமே உண்மைதான் நம்பி அவன் காலிலே விழுந்துட்டாங்க. நம்ம ஹீரோவா நீங்க எழுந்துக்க தயவு செய்து அப்படின்ட்டு அவங்க கைய பிடிச்சி தூக்க இதுதான் சான்ஸ் அவங்க தடுக்கி விழுற மாதிரி அவங்க நிக்கிறதே அந்த இடத்துல. அப்புறம் எங்க தடுக்கிறது, தடுக்கி விழுந்து நம்ம ஹீரோ மேல விழ உடனே அவங்க மூச்சு கட்டிருப்பாங்கல்ல துணி, அது விலக அவங்க நம்ம ஹீரோவை அப்படியே கட்டி அணைக்க நீங்க உண்மையாவே என்னோட செட் மாஸ்டரோட டவோ கம்பெனின்றது தெரியாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை நெருங்கினவங்க அடுத்த செகண்டே அவங்களோட சார்ம் ஆக்டிவேட் பண்ண நம்ம ஹீரோ அவங்களோட கான்சியஸ் அவங்களோட சார்மால கண்ட்ரோல் பண்றாங்க. அவங்களோட மல்டிபிள் க்ளோன்ஸ் நம்ம ஹீரோவை சுத்தி வளைக்க என்னதான் சார்ம்லாம் யூஸ் பண்ணாலும் நம்ம ஹீரோ மெசேஜ் பண்ண முடியுமா? அவன் புரிஞ்சு போச்சு இவன் டெஸ்ட் பண்றாடான்ட்டு. உடனே அவனோட எனர்ஜியை ரிலீஸ் பண்ண அவங்க தூக்கி விசிலடிக்கப்பட அவன் சொன்ன வார்த்தை மூயும் நானும் ஷேர் பண்ற பாண்டு ஸ்ட்ராங்கர் தென் கோல்டுன்னு. நம்ம ஹீரோ கோபப்படுறத பார்த்த உடனே அவங்களா நான் அவசரப்பட்டு தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல ட்ரை பண்ண அவங்க உடனே காமாக நம்ம ஹீரோ கேட்கிறான் இப்போ இன்னைக்கு நீங்க என்ன ஃபைன் பண்ண வந்தீங்கல்ல அதுக்கான காரணம் யாரு? இது உங்க சொந்த முடிவா இல்ல மூவியோட முடிவான்னு கேட்க அவங்களா இல்ல அவரு இப்போ க்ளோஸ் டோர் கல்டிவேஷன்ல இருக்காரு, சோ இது என்னோட முடிவுதான் சொல்ல நம்ம ஹீரோ முறைக்க அவங்க புரிஞ்சு போச்சு ரீசன் சொல்லல கண்டிப்பா நம்ம பிரச்சனை மாட்டோம்னுட்டு அவங்க சொல்றாங்க. 6 செக்டுமே இப்ப கொஞ்ச நாளாவே ஏதோ ஸ்ட்ரேஞ்சா நடந்துகிட்டு இருக்கு. அவங்க பவர் இன்க்ரீஸ் ஃபீல் ஆகுது. இது எல்லாத்துக்கும் சென்டர் யாருன்னா யார் இதுக்கெல்லாம் சூத்திரதாரின்னு பார்த்தா உங்களை தான் குறிச்சுது. அந்த ரீசனால தான் உங்களை பிடிக்கிறதுக்காக வந்தோம், என்ன விஷயம்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்தோம்னு சொல்ல. ஸ்ட்ரேஞ்சா எந்த வகையிலன்னு கேட்க அதுதான் நம்ம கொடுத்த மெடிசன் இருக்குல்ல அந்த மெடிசனை பத்தின விஷயம் தெரிஞ்சிருக்கு. அது மூலமா நிறைய பேரு ஆன்சிஸ்டர் லிமிட்க்கு ரீச் பண்ணிருக்காங்கன்ற மேட்டரும் பாத்தீங்கன்னா டீமன் காட் செக்டுக்கு லீக் ஆயிருக்கு. அதுக்கு காரணம் ஹீரோன்றதும் லீக் ஆயிருக்கு. அந்த ரீசனால தான் இவங்க இது மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. நம்ம ஹீரோ சொல்றான் நீங்க கெஸ் பண்ணது எல்லாமே கரெக்ட் தான். அந்த பில்லு என் மூலமா தான் எல்லாருக்கும் போச்சு. பத்தாவதுக்கு அந்த பில்லு யூஸ் பண்ணி தான் நான் செக் லீடர் பொசிஷனுக்கே வந்தேன்னு சொல்ல. இதை கேட்ட உடனே அவங்களுக்கா இப்ப ஓப்பனா சொன்ன ரீசனால சரி ஓகே நீங்க எதுக்காக மத்த 6 செக்டருக்கு ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்ற விஷயம் கேட்க கண்டிப்பா செக்ட் லீடருக்காக, அதாவது உங்க செக்டரோட லீடர் ஆகிறதுக்காக கண்டிப்பா நீங்க மத்தொரு ஹெல்ப் அவசியம் இல்லையே அப்படின்ற கேள்வி வர நம்ம ஹீரோ இப்ப சொன்னா பாத்தீங்களா செக்ட் லீடர் ஆவறதுக்கு அந்த பில்லு யூஸ் பண்ணி தான் ஆகணும்ட்டு. எதுக்காக சொன்ன தெரியுமா? அப்பதான் அவங்க பிளான் பண்ணி வச்சுக்கிறது யார அந்த லாங் பையனை. பட் அந்த பையன் இப்ப செக்ட் லீடர் ஆகல, இவர் தான் ஆயிருக்காரு. அதுக்கான காரணம் சொல்லணும்ல, அதுக்காக தான் இந்த பில்லை யூஸ் பண்ணி நான் ஆனே அப்படின்ட்டு அந்த டவுட்டை காலி பண்ணிட்டாரு. சரி ஓகே இதுக்காக நீங்க எதுக்கு மத்த செக்டுக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னு கேள்வி வர இது ஜஸ்ட் டெம்பரரி மட்டும் தான். அதாவது 3 வருஷத்துக்கு மட்டும் தான் அவங்க பவர் மெயின்டைன் ஆகும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அவங்க பவர் பயங்கர ஸ்பீட்ல ரிவர்ஸ் ஆக ஆரம்பிக்கும். ரிக்ரெஷன் ஆகும்போது கல்டிவேஷன் பயங்கரமா குறையும். அது மூலமா டேமேஜ் எடுப்பாங்கன்னு சொல்ல இதை கேட்டு உடனே எல்டர் ஃபேங்கா பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா இவங்க சொல்றது உண்மையா இருந்தா இப்ப கிட்டத்தட்ட எல்லா செக்டரோட பவர் ஹவுஸ் சொல்லப்படுற எல்லாருமே அந்த பில்லர்ஸ் அப்படி பவர் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. சோ 3 வருஷம் பொறுத்து சடனா என்னாகும் எந்த செக்ட்லயுமே பவர் பஸ் இருக்க மாட்டாங்க. எல்லாரும் பாத்தீங்கன்னா பவர் குறைஞ்சி கல்டிவேஷனே பண்ண முடியாத அளவுக்கு போயிருப்பாங்க. அப்போ எந்த செக்டையும் ப்ரொடெக்ட் பண்றதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க பவர் பர்சன். இதுவா அவங்க பிளான் அப்படின்னு ஷாக் ஆக நம்ம ஹீரோ ஆமா செக்ட் மாஸ்டரோட கிராண்ட் பிளான் இதுதான் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட அடுத்த செகண்டே எல்டர் மன்னிப்பு கேட்கிறாங்க. இவ்வளவு பெரிய பிளான போட்டிருக்கீங்க தெரியாம முட்டாள்தனமா நான் கெடுக்க பார்த்தனே அப்படின்னு அவங்க ஷாக் ஆக நம்ம ஹீரோவா
அது பரவாயில்ல, நான் இந்த விஷயத்த கண்டிப்பா மூவி கிட்ட சொல்ல மாட்டேன். சோ நீ இதை பத்தி கவலைப்பட வேண்டாம்னு சொல்ல அவங்களுக்கு சந்தோஷம். ஒருவேளை இந்த பையன் நம்மள ஆசைக்கு போல அந்த ரீசனாலதான் நம்மள பாதுகாக்கிறான் போலன்னு சந்தோஷப்பட திருப்பியும் பாத்தீங்கன்னா நீங்க அந்த யூஷன் செக்ல தனியா இருக்கீங்க, யாரோட ஹெல்ப்பும் இல்லாமன்னு சொல்லிட்டு அவரோட சார்ம் ஸ்கில்ல திருப்பி கிரியேட் பண்றா. பட் இது ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா இந்த சார்ம் டெக்னிக் இல்லூஷனோட சேர்ந்து இருக்கிறதால நம்ம ஹீரோக்கு முன்னாடி தெரியுது நீங்க யாரும் ஜீவனு தான். அவங்க ரூம் தெரிய ஆரம்பிக்க பட் நம்ம ஹீரோ அந்த இல்லூஷன் சார்மையும் பிரேக் பண்ண இத பார்த்து இவளுக்கு பயங்கரமான சர்ப்ரைஸ். இதையும் பிரேக் பண்ணிட்டானா அப்படின்னு சர்ப்ரைஸ் ஆக நம்ம ஹீரோ சொல்றான் கண்டிப்பா அந்த பில்ல பத்தின ஆஜ் நம்ம கேட்பால, அதுல கேட்கறதுக்கு முன்னாடி சொல்றான் என்ன இது ஆன்சிஸ்டர் லேண்ட்ல இருந்து வந்த விஷயம், அந்த ரீசனால இது உனக்கு தெரிய பாசிபிள் இல்ல, இது ஒரு இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு மேட்டர் சொல்ல அப்ப நீங்களும் ஆன்சிஸ்டர் லேண்ட சேர்ந்தவங்களான கேட்க அவ வேணுட்டே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட இருந்து முடிஞ்ச வரைக்கும் இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ண ட்ரை பண்றான்னு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா கோவத்துல அவளை ஒண்ணு போட என்ன விஷயம் எனக்கும் செக்ரட்டரிக்கும் நிறைய விஷயம் இருக்கும், அதெல்லாம் உனக்கு தெரியணும் அவசியம் கிடையாது, இதுக்கு மேல தலையிடாத, நான் ஏதோ சரி சின்ன பொண்ணா சரி கொஞ்ச நேரம் கூட விளையாடுன, நீ அதையே அட்வென்ச்சருக்கு ட்ரை பண்ண அப்புறம் அப்படின்னு நம்ம ஹீரோ கோவப்பட அவளுக்கு புரிஞ்சு போச்சு இந்த பையன் சொல்றது எல்லாமே உண்மையாக்கதால கண்டிப்பா எல்லாம் பாசிபிள் இருக்குன்ட்டு அவ மண்டி போட்டு பத்தினா மன்னிப்பு கேட்கறா. தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்ல நம்ம ஹீரோ உடனே இங்க இருந்து போங்க, டீமன் செக்ட் யாருமே அட்டாக் பண்றதை நிறுத்துங்க. ஏன் ஏன்னா இவங்க பவர் இப்பத்தி இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 3 வருஷம் தான் இருக்க போகுது, ஆனா அந்த 3 வருஷத்துக்குள்ள நீங்க அட்டாக் பண்ணீங்கன்னா கண்டிப்பா பேர் சம்பாதிக்க ஆசைப்படுறவங்க உங்களை அட்டாக் பண்ணாங்க, தேவையில்லாம உங்களோட பவர் குறைந்த மாதிரி ஆயிடும். அந்த ரீசனால இப்போதைக்கு உடனே இங்க இருந்து ரிட்ரீவ் பண்ணுங்க நம்ம ஹீரோ ஆர்டர் போட. டீமன் காட் செக்டரோட லீடர் கல்டிவேஷனை முடிச்சுட்டு வெளியே வர வரைக்கும் நீங்க யாரும் வெளியே வராதீங்க, எல்லாருமே அங்கேயே இருங்க, அவர் ப்ரொடெக்ட் பண்ற வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுக்க எல்டர் ஃபேங் பாத்தீங்கன்னா அவங்களோட நேம் பிளேட்டை கொடுக்க நம்ம ஹீரோ வேண்டான்றான். ஏன் இதை ஈஸியோட கண்டுபிடிச்சா கண்டிப்பா நம்ம பிளான் எல்லாம் வேஸ்டா போயிடும், சோ நீங்களே வச்சுக்கங்கன்னு சொல்ல அவங்க இல்ல என்ன மேட்டர்னா இப்ப நான் அட்டாக் பண்ண மாதிரியே மத்த எல்டர்ஸ் யாராவது அவங்க இஷ்டத்துக்கு அட்டாக் பண்ணலாம், அப்ப நீங்க ரிஸ்க்ல மாட்டிக்க கூடாது, ஒரு டைம் உங்களால இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க முடியாது, சோ நீங்க இதை காட்டினாலே அவங்க புரிஞ்சுப்பாங்க நீங்க நம்ம டீமன் காட் செக்ட் சம்பந்தவங்க தான் சொல்லி கொடுக்க நம்ம ஹீரோவும் சரி ஓகே நீங்க ஃபர்ஸ்ட் இங்க கிளம்புங்க, நானும் செக்டுக்குள்ள போறேன், இல்லைன்னா தேவலாம் சந்தேகம் வந்துடும் பயங்கர ஸ்பீட்ல அங்க இருந்து போக ஹீரோ அங்க இருந்து போறது செகண்ட் அவங்க அந்த 2 முட்டாள் டீமன் இருந்தாங்களே அவங்க கூப்பிட்டு சரி மொத்த பெரிய திருப்பி வர சொல்லு, நம்ம டீமன் காட் செக்ட் திரும்பி போறோம்னு சொல்ல அந்த பசங்களுக்கு ஷாக்கு. என்ன நாங்க கஷ்டப்பட்டு அவங்க போட்ட ஃபார்மேஷனை பிரேக் பண்ணிட்டோம், இவ்வளவு கஷ்டப்பட்டு விட்டு போக முடியும், சில அழகிகளை தூக்கிட்டாவது போலான்னு சொல்ல அவங்க அதெல்லாம் முடியாது கிளம்பி போலாம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஒரு முட்டாள் டீமன் இருந்தால அவன் என்ன பண்றான் தெரியுமா, நீங்க அந்த பையன் கூட பேசிட்டு இருந்தீங்களே நீங்க சார்ம் ஆயிட்டீங்களான்ற மாதிரி வார்த்தை வரும்போது வச்சாங்க ஒண்ணு பலால்ட்டு வாயிலிருந்து ரத்தம் கொட்ட இன்னொருத்தங்க தெளிவா புரிஞ்சு போச்சு. அவங்களா என்ன தம்பிகளா சாகணும்னு ஆசைப்படுறீங்களா, என்னையே கேள்வி கேட்கறீங்களான்னு சொன்ன செகண்டே இல்ல கண்டிப்பா நான் கேள்வி கேட்கல, நீங்க சொன்னதை உடனே ஃபாலோ பண்றோம்னு. இப்போ எல்டர் ஃபேங்க் என்ன தெரியுமா நம்ம ஹீரோ சொன்னதை உண்மை நம்பிட்டாங்க, அதாவது 3 வருஷம் பொறுத்த பவர் மொத்தம் டிக்கெட் ஆக போகுது, சோ இவங்க என்ன ஆட்டாட்டமோ இப்போதைக்கு ஆட்டம். பட் என்ன மேட்டர் எஃபெக்ட்னா இப்படி ஒரு பயங்கரமான பிளான மூயும் நமக்கே தெரியாம போட்டுருக்கலையா அப்படின்னு யோசிக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோக்கு என்னன்னா நல்லபடியா பார்த்தனா அந்த லீடர் பார்த்தா கல்டிவேஷனுக்குள்ள போயிட்டு அந்த ரீசனால இவன் சமாளிச்சுட்டான் பிளான் பண்ணி இப்போதைக்கு கொஞ்ச நாளைக்கு பிரச்சனை இருக்காதுன்னு நம்புறான். பட் என்ன மேட்டர் எஃபெக்ட்னா இவ்வளவு நாள் இல்லாம சடனா இப்போ அவ க்ளோஸ் கல்டிவேஷனுக்குள்ள போயிருக்கானா என்ன அர்த்தம், ஏதோ ஒரு ட்ரெஷர் கிடைச்சிக்கணும், அது மூலமா பவர் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற நம்பிக்கை தான் கல்டிவேஷனுக்குள்ள போயிருக்கா. சோ என்ன பண்ணலாம் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அதுக்குள்ள இந்த வீடியோ முடிஞ்சு போச்சு, அடுத்த வீடியோட தான் பார்க்கணும் நம்ம ஹீரோ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க போறான் என்ன பண்ண போறான்ட்டு. அது முக்கியமான விஷயம் என்ன நம்ம ஹீரோவோட பாடி தான், அது எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்தா இருக்குன்னா அந்த ஸ்வாட் அளவுக்கு ஸ்ட்ரென்த்னு சொல்றான். சரி அந்த ஸ்வாட் எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்னா சொல்லிட்டானே ஆன்சிஸ்டர்னாலே ஒன்றும் பண்ண முடியாதுன்னுட்டு அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த். பட் மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் புரியாத விஷயம் என்ன தெரியுமா, நம்ம டவுட்டு ஒன்னு புரிஞ்சிடுச்சு என்ன நம்ம டவுட் பட்டோம் என்னன்னா ஒருவேளை காங்மிங் பார்த்தனா அந்த ஒரிஜினல் டீமன் ஸ்பேஸ் புக் சம்பந்தப்பட்ட பர்சனோட பரம்பரையை சேர்ந்தவரா அப்படின்னு நம்ம டவுட் வந்தது கரெக்டா. பட் இப்ப நம்ம ஹீரோ கெஸ் பண்ணும்போது கிட்டத்தட்ட அவ கெஸ்ஸிங் வேற மாதிரி இருந்தது. என்னன்னா நம்ம இன்னொரு டைப் செக் பண்ணோம், என்னன்னா ஒருவேளை அந்த ஒரிஜினல் ஓனரோட சோல் பத்திங்கன்னா திருப்பியும் ஒரு மனுஷனா உருவம் எடுத்ததா, அதாவது ரீபர்த் தான் டவுட் வந்தது. அதுவே 2 பாசிபிலிட்டி வச்சோம்ல, இப்ப நம்ம ஹீரோ டவுட் தெரியுமா அந்த ரீபர்த் பாசிபிலிட்டி தான். அதாவது அவன் என்ன நம்புறான்னா காங்மிங்குக்கும் இந்த ஸ்வாடுக்கும் அந்த புக்குக்கும் டைரக்டா சம்பந்தம் இருக்குன்னு நம்புறான். சோ அப்படி இருக்க அப்போ
காங்மிங் காணாம போயாச்சு, அந்த வெப்பனும் டிஸ்ட்ராய் ஆயிருக்கு. ஆனா அந்த வெப்பன் தான் பாத்தீங்கன்னா அதை அன்லாக் பண்றதுக்கான வெப்பன். 10வதுக்கு அந்த புக்கை அதை சீல் பண்ணிட்டு ஓகே அவர் என்ன பண்ணிருக்காருன்னா டவுட் இருந்திருக்கு, காமிங்க்கு டவுட் இருந்திருக்கணும். ஏன்னா நம்மளால ஜெயிக்க முடியுமா அவனை அப்படின்னு டவுட் இருந்திருக்கணும். அந்த ரீசனால என்ன பண்ணிருக்கணும்னா அவர் அந்த மினி வேர்ல்டு கிரியேட் பண்ணி அந்த வேர்ல்டுக்குள்ள பாத்தீங்கன்னா அவர் ஸ்வாட் டெக்னிக்கு சம்பந்தப்பட்டது எல்லாமே சின்ன 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 ரெலீம்ல எல்லாத்தையும் உருவாக்கி அதெல்லாம் ஸ்பேஸ் அண்ட் டைம் மூலமா லிங்க் பண்ணி வச்சுட்டு அதை டோட்டல் மினி வேர்ல்டையும் இந்த வெப்பனை யூஸ் பண்ணி லாக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த வெப்பனை யூஸ் பண்ணி சண்டை போட்டுக்கணும். அவர் சாகும் போது அந்த வெப்பனும் டிஸ்ட்ராய் ஆயிருக்கணும். டிஸ்ட்ராய் ஆயிருந்தாலும் வெப்பனை இன்ட்ரிவ் பண்ணிட்டான். ஸோ அதுதான் பாசிபிலிட்டி இருக்கணும். பட் அப்படி இருந்தா இப்ப காமிங்கோட ஒரிஜினல் சோல் எங்க இருக்கும்? 10வதுக்கு நம்ம ஹீரோ அந்த புக்கு அதுக்கடுத்து இந்த வெப்பன் இதை ஆக்டிவேட் பண்ணும்போது காமிங்கோட குரல் நம்ம கேட்டுச்சு. 10வதுக்கு அவர் உயிரோட இருக்காரு, ஒரு சோல் இருக்கு. ஒருவேளை இதே சேம் டைப் ஆஃப் பேட்டர்ன் குரல் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த பிரிசன் வேர்ல்ட்ல இல்ல அண்டர் வேர்ல்ட்ல கேட்டுச்சு. அண்டர் வேர்ல்ட்ல ஒரு கிழவன் தான் பார்த்தீங்களா, அவங்க கிட்ட கேட்டுச்சு. அந்த ரீசனால தான் ஓகே காமிங்கோட ஸ்டூடெண்டா இருப்பானோ அப்படின்னு டவுட் நமக்கு வந்தது. பட் இப்போ என் டவுட்னா உண்மையாவே காமிங்கோட ஸ்டூடெண்ட் அவரு இல்ல காமிங்கே தானா அவரு, அந்த டவுட் எனக்கு இருக்கு. பட் ஃபியூச்சர் தான் பார்க்கணும். ஆனா நிறைய ட்விஸ்ட் மாத்தி மாத்தி ஒரு 10-15 எபிசோட் ரிலீஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்கு. எப்பயும் போல தான் காத்துட்டு இருங்க. தேங்க்யூ.